கொடுத்திருந்தான்னா என்ன எடப்பாடியோட கூட்டணி வச்சிருக்கான். அவங்க கொடுக்க மாட்டாங்க. பேரம் பேசினதுதான். ஆனா எடப்பாடி சீட்டு கொடுத்திருந்து எடப்பாடிய புகழ்ந்து விஜய் ஒரு மேடையில பேசியிருந்தா செம ஃபன்னா இருந்திருக்காங்க. ஆனா உண்மையிலே நல்லா இருந்திருக்கு. நல்லாதான் இருந்திருக்கு. அவனே கால் நமது எடப்பாடி ஐயா, நமது எடப்பாடி ஐயா, பச்சை தமிழர் எடப்பாடி ஐயா, புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா, அவர் இருந்த 4 வருஷம் என் படம்லாம் சூப்பரா ஓடிச்சு. மாஸ்டர் படத்துக்கு தடங்கள் வந்த போது எடப்பாடி ஐயா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இல்ல அவர் இருந்த 4 வருஷம் பொற்கால ஆட்சின்றாரு. சொன்னாலும் சொல்லுவான். அவனுக்கு ஒரு 117 சீட்டு கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி ஒண்ணு பைத்தியக்காரன். அவன் அளவுக்கு பைத்தியக்காரன் எடப்பாடி பைத்தியக்காரன் தான். ஆனா அந்த அளவுக்கு பைத்தியக்காரன் இல்ல இல்லங்க, யாருமே தரமாட்டாங்க. இது சீமானே 117 சீட் தருவானா தெரியல விஜய்க்கு. சீமான் கண்டிஷன் நான் 117 தரேன், ஆனா வந்து என்னை மாதிரியே நீ பாதி பசங்க பாதி போட்டுங்கன்னு போட்டு எந்த கட்சி யார்கிட்ட வந்து காசு வாங்கணுமோ கரெக்டா வாங்கிட்டு டம்மி கேண்டிடேட் போடணும் அப்படின்னு வந்து டீலிங் தான் வச்சுக்கணும். என்னைய மாதிரி யோக்கியனுக்கு நடுராத்திரி ஏதா வேலைங்கிற மாதிரி என் கூட நீ கூட்டணி வந்தனே என்ன மாதிரிதான் நீ பிசினஸ் பண்ணணும். நீ போயிட்டு ஆட்சி அமைக்கிறேன் சிஎம் ஆகலாம் சொல்லக்கூடாது. அக்கி சீமானும் விஜயும் கூட்டணி வச்சா கூட செம ஃபன் லோடிங்கா இருக்கும். அந்த 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 டெம்ப்ளேட்டை யோசிச்சு பாருங்க. விஜய் உட்கார வச்சு சீமான் ஒரு கதை சொல்றாங்க. யாரோ பேசினாங்க. ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்கான். ரங்கராஜ் பாண்டே கரெக்ட். ரங்கராஜ் பாண்டே அதான் இவருடைய ஸ்டார் வேல்யூ, அவருடைய பேச்சு. அவங்க நேச்சுரல் அலையன்ஸ்ங்க. நாம இருங்க நேச்சுரல் அலையன்ஸ், இந்த வார்த்தை தான் நேச்சுரல் அலையன்ஸ். நேச்சுரல் அலையன்ஸ் சூப்பரா இருக்கும். இவன் வந்து குட்டி கதை சொல்லுவான், இவரு வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு பேய் கதை சொல்ல போறாரு. 2 பேரும் ஒரு கதையோட வருவாங்க எல்லா மேடைக்கும். ஆனா பெரியார் போட்டோ இருக்கும், அதான் பிரச்சனை. அண்ணன் சீமாவோட கூட்டணி வச்சா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மேடையில பெரியார் போட்டோ இருக்கும். அது தம்பிக்கு எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியும். இல்ல அப்ப என்ன சொல்லிட்டு ஏற்கனவே அண்ணனும் ஒன்னா யானையிலயும் புலியிலயும் வரா மாதிரி போஸ்ட் எடிட் எல்லாம் போட்டு வச்சிருந்து மனப்பால் குடுத்துட்டு தானே இருந்தாங்க. இது அந்த மாநாடு நடக்கிற முன்னாடி வரைக்கும் அப்படித்தானுங்க இருந்தானுங்க. அண்ணன் எதுவும் சேர்ந்துட போறாங்க. அதுக்கப்புறம் இவர் விஜய் எப்போ இந்த ட்ராக் எடுத்தானோ அப்பயே அவங்க எல்லாம் வெக்ஸ் ஆயிட்டாங்க. இல்ல சார், இது மாதிரி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரணும், ஒன்னா சேர்ந்தே தோக்கடிச்சு முடிச்சிடணும். இல்லன்னு வச்சுங்க திருப்பி தோத்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, நாங்களாம் ஒண்ணு சேர்ந்து தான் நீங்க தோத்துருப்பீங்க, நாங்க ஒண்ணு சார் அதை விட்டுட்டோம்னுவானுங்க. இவனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து தோக்கடிச்சு விட்டோம்னு வச்சுங்களேன், வாயே திறக்க மாட்டானுங்க. மக்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு தெளிவு அந்த தெரிய ஆரம்பிச்சிச்சு. விஜய்லாம் எதுக்கு நிறைய பேர் பப்ளிக்ல என்ன சொல்றாங்க, அவனுக்கு தேவையில்லாத வேலை, இன்னத்துக்கு அரசியல் வந்து இது வரைக்கும் 1 வருஷம் அரசியல் என்னன்னா இல்ல அதுதான் என்னன்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்த உடனே கொஞ்சம் ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு ஓகே சரி வராப்புல என்னதான் பண்றாப்புன்னு பாக்கலாம் அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாங்க. ஓகேவா, அதை அவன் ஒழுங்கா பயன்படுத்திக்கல. வந்துட்டு சும்மா தண்டத்துக்கு இவனுங்க இருக்கிற அட்டென்ஷனை வந்து அவனுக்கு அப்படி இருந்துரும், இந்த நமக்கு கொடுக்குற அட்டென்ஷனு இந்த இதெல்லாம் வந்து அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த மெதப்லயே வந்து அவன் மட்டும் ஷூட்டிங் போயிட்டான். அதுல மக்கள் கடுப்பாயிட்டாங்க. இவன் என்னடா ஏதோ பண்ணுவான்னு பார்த்தா இவன் தண்டத்துக்கு உட்காந்துட்டு ஷூட்டிங் போயிட்டு வீட்லயே உட்காந்து ட்வீட் போட்டு உட்காந்துருக்கான்னு மக்கள் அவ்வளவுதான் இது தேராதே, இது என்னடி இப்படி ஆயிடுச்சு, வாங்கடி போலாம் அப்படின்ட்டு. நானே என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா ஒரு 8% எடுப்பாப்புல. எப்படியோ சீமான்ல இருந்து பாதி ஓட்டு போயிடும், ஒரு 8% கண்டிப்பா எடுப்பாப்புல விஜய்னா. நான் ஸ்டார்டிங் நினைச்சேன் வர ஸ்டேஜ்ல மாசு இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்போ போற போக்கெல்லாம் பார்த்தா பப்ளிக்கோட ஒப்பீனியன் ஜென்ரலா ஒரு ஆக்டிவே இல்லாத ஒன்னு பார்த்தா எனக்கு 2-3% தாண்டுன்றது பெரிய விஷயமாயிடும். அதிகபட்சம் 8ங்க, சீமானோட கம்மியா தான் வரும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிஎம்கே அப்போஸ் பண்ணோடனே அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி மீடியா எல்லாம் வந்து அவனை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து இன்னொன்று, இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணனால இன்னுமே விஜயை வந்து ரொம்ப லைம்லைட்ல வச்சிருக்க கூடாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு மீடியாவே வேலை செய்யும். நீங்க சொல்றது கரெக்ட். அதுவும் பெரிய டிராபேக். அது நீங்க இந்த பூத் கமிட்டி மாநாட்டிலேயே பாக்கலாம். இப்ப அடுத்த பூத் கமிட்டி மாநாடு வருது, அவன் பேச வரோம்ல, முன்னாடி கிடைச்ச அளவுக்கு கம்மியாகும். அவன் பேசுறது கூட அது பாலிமர்லாம் போன வாட்டி பண்ணாம பாரு, பாலிமர்லாம் போன வாட்டி இவன் பண்ணாங்க லைவுக்கு, அதெல்லாம் தாங்க முடியாது. இந்திய வரலாற்றிலேயே சொந்த கட்சியில இருந்து பூத் கமிட்டி மெம்பரை போட போறாங்க.
அது ஜஸ்டிஃபை வேற பண்ணானுங்க. இந்த சச்சின் ஒருத்தனக்காம பாருங்க, அவன்கிட்ட உனக்கு டிஎல்ல கேட்டபோது எங்களுக்கு தெரியுது அதிமுக திமுக எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிடுவீங்க, நீங்க வந்து காசு கொடுத்து வெளியே இருந்து வாங்கிட்டு வருவீங்க. டேய் யாரு இவனுங்க நிஜமாவே அப்படிதானே? இவனுங்க டிஃபெண்ட் பண்ணுன்னு சொல்றதா கண்ட தற்கொலைத்தனமா கண்ட ஸ்டேட்மெண்ட் வைக்கிறானுங்க. எவ்வளவு அதான் புரியல. டஃபஸ்ட் ஜாப் தெரியுங்களா பூத் கமிட்டி மெம்பர்ஸ்? அவங்களுக்கு தான் எல்லா அவுட் சோர்ஸ் இன்ன பண்ண நவுட்டு தெரியும். இவன் திமுக கார, இவன் அண்ணா இல்ல, திமுக ஏதாவது அந்த கார, ஐடி கம்யூனிஸ்ட் கம்பெனி காரன். மாதிரி இல்ல ஐடி கம்பெனி மாதிரி ஏதாவது கம்பெனி தான் நடத்துறானுங்களா? பூத் கமிட்டி கம்பெனின்னு ஏதாவது அவுட் சோர்ஸ் பண்ணி இந்த கம்பெனிட்டு டெண்டர் கொடுத்து அவனை வச்சு பூத் கமிட்டி பண்றது ஏதாவது ஒரு இளவும் இருக்கிறதுலே தெரியாது. டஃபஸ்ட் ஜாப் தான். தேடி இருப்பாரு போல. பரந்தூருக்கு டீட்டு போட்டிருக்கான்ல, அது வந்து பரந்தூர் மக்களே போராட்டத்தை போட்டு கடைசியில நாளை நமது இவனுங்க ட்வீட் போடுற எவனும் பரந்தூர் மேட்டர் விட்டானுங்க, நாளை நமது தூக்கிட்டு எடிட் போட்டு வந்திருக்காங்க. நாளை நமது அட பாவிங்க. எல்லாமே எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் தான் கம்ப்ளீட்லி. சுயமா ஒன்னும் சிந்திக்கிறதே கிடையாது. அதான் தாது ஒரிஜினே உடச்சு விட்டானே. எம்ஜிஆர்லாம் வந்து போராட்டத்துக்கே போனது இல்ல. எம்ஜிஆர்லாம் வந்து அண்ணாவே சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் வந்து நம்ம வந்து தரையில வந்து செய்யறதா எம்ஜிஆர் திரையில செய்யறாரு, அதனால அவர் சினிமா நடிக்க விடுங்க, பாவம் பப்ளு திட்டாதீங்க அப்படின்னு அண்ணாவே சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து அண்ணாமலை பத்தி ஒரு விஷயம் சொன்னா, பட் ஆனா அதுக்கு எதுவும் பெருசா மைட் பி அவன மாநில பொறுப்புல இருந்து எடுத்ததால பெருசா கான்சென்ட்ரேஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லன்னா ப்ரூட்டல் அட்டாக் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவனுக்கு. இல்ல வெயிட் பண்ணுங்க, அடுத்த பிரஸ் மீட் ஏதாவது மைக்கு நீட்டுவாங்கல்ல, மைக்கு நீட்டின போது பண்ணுவோம். ஆனா இப்ப நயினார் நாகேந்திரன் ஆனதுக்கப்புறமா மைக்கு நீட்டுறது கம்மி ஆயிடுச்சு அண்ணாமலைக்கு. அடுத்த வாட்டி ஏதாவது கிடைச்சா மாட்டினான்னா மைக்கு நீட்டினாங்கன்னா அந்த கேள்வி கேட்பாங்க, என்னங்க ஆதரவு அந்த மாதிரி நீங்களே வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல, உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகும். எம்ஜிஆர் எல்லாருமே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அது நேற்று பிஜேபி கட்சி மீட்டிங் பாத்தீங்கன்னா எடப்பாடி எம்ஜிஆர் வேஷத்துல டான்ஸ் பாத்தீங்கன்னா தெரியல, கொடியை தூக்கிட்டு. ஐயோ அதெல்லாம் கொடூரங்க, கையில பிஜேபி கொடி வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் போட்டாடி. அடுத்த கீழே கமெண்ட் கொடுத்த போட்டிருந்தா அடுத்து ஜெயலலிதா வாட போறாங்க, அதுக்குள்ள சுதாரிச்சுங்கடா அதிமுக. இவனுங்க அதுக்கு மேல அதிமுக ஜெயலலிதா சிலையை வச்சு வாசல்ல வந்து வெல்கம் போர்டு மாதிரி சாரி கலர் விடுங்க, வாசல்ல நிக்க வச்சுட்டாங்க, வெல்கம் போர்டு மாதிரி வாசல் நிக்க விட்டாங்க. கட்சி ஆபீஸ்லயே அந்த மாதிரி தானே சிலை இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க வந்து எதுவுமே அது வளர்மதி சிலை, தவறா சொல்லுங்க, அது ஜெயலலிதா சிலை கிடையாது. இல்ல அப்போதைக்கு யாரு மாடலுக்கு கிடைச்சாலும் நிக்க வச்சு சிலை போட்டாங்க. இல்ல அன்னைக்கே சிலை திறக்கும் போதே விமர்சனம் வந்துச்சு, ஏடா வளர்மதி சிலை வச்சு. நிர்வாகத்தை பத்தி பேசுறானுங்க, இது ஒரு சின்ன சாம்பிள், இது போதாதாங்க கட்சி தலைவர் அட்லீஸ்ட் பாத்துருப்பானுங்க. ஆனா அதிமுக தொண்டர்கள் உண்மையாலே பாவமான தொண்டர்கள், எல்லாம் பரிதாப நிலைமையில இருக்கிறாங்க. என்ன சொல்றது, என்ன இப்ப புதுசா வந்து பிஜேபிக்கு வந்து நிறைய பேர் அதிமுக சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் எல்லாம் போட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. பட் உண்மையான தொண்டர்கள்லாம் ரொம்ப மனல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு வீடியோ பார்த்தேன், மீட்டிங்ல பேசும்போது எங்களுக்கு வேற கொள்கை, அவங்களுக்கு வேற கொள்கை, கூட்டணி மட்டும்தான் ஒண்ணு அப்படின்னு ஒருத்தங்க ஏதோ போராட்டத்துல. எலெக்ஷன் டைம்ல நீங்க எப்படிங்க வந்து பள்ளிவாசல்ல நின்னு ஓட்டு கேட்க முடியும்? போகவே முடியாது. இல்ல நம்ம ஆக்சுவலா நான் மைனாரிட்டிக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்குமே தான். பட் ஆனா மேஜரா யோசிச்சு பாருங்களேன், இப்போ எல்லாருக்குமே தான். பட் ஆனா அவரு வந்து நேரடியா வந்து யாரை ஏமாத்தினாரு, அந்த கட்சி பேருனா அவங்க ஒரு கூட்டணி இருந்தாங்களே அவங்க கூட, ஒரு 10 நாள் முன்னாடி போய் அவங்க மாநாட்டுல 20 நாள் முன்னாடி போய் அவங்க மாநாட்டுல பேசிட்டு அப்படின்னா அது பெரிய நம்பிக்கை இருக்கும்ல. அது இப்ப ரம்ஜானுக்கு இப்ப ரொம்ப நாள் நீங்க மாநாடு எல்லாம் உனக்கு, இப்ப ரம்ஜானுக்கு போய் நோம்பு கஞ்சி எல்லாம் குடிச்சு வந்தாரு. அதான் ஒருத்தர் போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சு ஈரம் கூட காஞ்சிருக்காரு, அதுக்குள்ள பெல்ட் அடிச்சிட்டாப்லன்னு. இல்லைங்க, இப்போ அது தெரியும் உங்களுக்கு. இப்போ ஏடிஎம்கே பிஜேபிக்கு வந்து ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி போகுதுன்னு தெரியும். ஸோ கூட்டணி போனா என்ன ஆகும்னா எந்தெந்த ஓட்டுலாம் வராதுங்கிறது உங்களுக்கு தெரியும். மைனாரிட்டிஸ் ஓட்டு வராது, ஓகேவா?
அதே நேரம் அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து இவங்களுக்கு போகக்கூடாது, டிஎம்கே அலையன்ஸுக்கு போகக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஓட்டை பிரிச்சு எடுக்கணும். இவங்களுக்கு வருது, அதிமுக அலையன்ஸுக்கு வருதுங்கிறது வேற மேட்டர். ஆனா அது திமுக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து இருக்கு. ஏன்னா இப்போ அதிமுகவோட அலையன்ஸ் வந்துருச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா போகும் திமுக சைட்ல. இவனுங்க என்னடா என்ன திரும்ப குடியெடுக்க போறானுங்க அப்படின்னு இன்னும் திமுக அலையன்ஸ்க்கு திரும்ப ஸ்ட்ராங்கா போகும். அதை உடைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பனையூர் பண்ணையா இருக்காரு. அடுத்து 1.5 வருஷத்துக்கு ஸ்டண்ட் இது ஒண்ணுதான் இருக்கும். லாஸ்ட் டைம் இப்போ திரும்ப பிஜேபியும் அதிமுக கூட்ட சாரி ஒரு செகண்ட். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி இருக்கும்போது அந்த இவர் இருக்க அந்த இந்த கேஸ்ல கூட மாட்டினானே ஏதோ ஒரு அந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு பேட்டியில உங்க ஆளுங்க தான் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆமா அப்படியே சொன்னா பப்ளிக்கா அவங்க ஓட்டே அது வந்து தேவையில்லைன்றான். முஸ்லிம் பிரதிநிதிகள் போய் நேர்ல போய் ஒரு மனு கொடுக்க போயிருந்தாங்க. அந்த போனப்போ ஜமாத்துல இருந்து போனப்போ அந்த ஆளு சொல்லுவான், இந்த மாதிரி உங்க ஆளுங்க தான் எங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க, நான் அதுக்கு செய்யணும்னு கேட்பான். அதாவது அவனோட என்னன்னா ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும், அதுவும் சிறுபான்மையின் மக்கள் நமக்கு ஓட்டு போடல, நான் எதுக்கு உங்களுக்கு செய்யணும்ன்ற மாதிரி தான் கேட்போம். உங்க ஆளுங்க தான் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்க. அந்த வீடியோ ஒரு தந்தி பேட்டியில என்ன சொல்லுவாருன்னா, அவங்க ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைங்க, அவங்க தான் எங்களுக்கு எப்பயோ போட போறல, அவங்க ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, அவங்க இல்லாத நாங்க ஜெயிச்சிருவோம். இதெல்லாம் வந்து பக்கா பிஜேபி பாக்கார பேசுறது, 80-20 ஃபார்முலான்னு சொல்லுவானுங்களா, அந்த மாதிரி உனக்கு பேசுறது. நீ உங்க ஓட்டு எங்களுக்கு தேவைடாங்கிற மாதிரி அந்த லெவலான இது ஆக்சுவலா. ஆனா இவனுக்கு ஸ்ட்ராட்டஜி இதுதான். இவங்க இந்த இதுல வந்து வரப்போறாங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் இப்போ அதை வீக் பண்றதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஓட்டை பிரேக் பண்றதுக்கு தான் விஜய். இது இவனுக்கு சொன்னா உடனே எல்லாம் பெயிண்ட் டப்பா தூக்குற, எல்லாரையும் சங்கின்னு சொல்ற, எதிர்க்கிறவனா சங்கின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர் பார்த்துட்டோம்டா, பார்த்துதான்டா சொல்றோம் நாங்க. இந்த மாதிரிலாம் பண்றீங்க. பெயிண்ட் அடிக்கிறோட சொல்லாம இருந்தா கூட அட்லீஸ்ட் நம்பியிருப்பாங்க, சரி இவன் வந்து சுயமா தான் வரான்ட்டு. அவனா வந்து முன்னாடியே ப்ரொக்ளைம் பண்ணிட்டான், நான் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னு. ஒரு சித்தாந்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக நின்று அதுக்கு ஆப்போசிட் சித்தாந்தம் வரத்துக்கான நீ வழிய பண்ணா நீ சங்கிதான். அந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவாக தான் நீ செயல்படுற. அதான் அந்த நடுநிலைன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணு நீ வந்து ரைட் சைட்ல இருக்கணும், ராங் சைட்ல இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப நீ ரைட் சைட்ல இருக்கிறவனுக்கு வரக்கூடாது அப்படின்னா அப்ப நீ தப்பானவங்க கூட சேர்ந்துதான் தப்பு பண்றேன்னு அர்த்தம். நீங்க கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டுக்கு திமுக எங்கெங்கெல்லாம் கிரெடிட் வருதோ அதெல்லாம் வந்து திமுக வரவிடாம பண்றது வேலை பார்ப்போம். நீங்க வந்து மும்மொழி பிரச்சனை வரும்போது வந்து என்ன பண்ணா, இவனுக்கு என்ன எல்கேஜி பசங்க மேல சண்டை போட்டிருக்காங்கன்னா அது அப்படியே வந்து சிறுமைப்படுத்தினான். அப்புறம் இப்ப இந்த கவர்னர் மேட்டர் தீர்ப்பு வந்ததுக்கு என்ன பண்ணா, தமிழ்நாடு எப்பவுமே அதுக்கு வந்து திமுக போராடிச்சு, திமுக வெளிச்சு, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அதெல்லாம் பேசவே இல்லை. அந்த ட்வீட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லி கியூரேட்டட் ட்வீட் அது. நீ வந்து தமிழ்நாடு எப்பயுமே ஆதி காலத்துல இருந்தே வந்து அது அப்படி நேச்சுரலாவே வந்து எதிர்த்து செஞ்சிருக்கு, அப்படி தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வெட்டின்னு இப்படி இது பண்ணான். அதிமுக பிஜேபி அலையன்ஸ் வந்த போது கூட வந்து திமுக வந்து மறைமுக கூட்டணி, திமுகவை நம்பாத, இவங்க கூட்டணி வச்சாலும் திமுகவை நம்பாத. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா எப்படி இருந்தா இவங்க என்ன கூட்டணி வச்சுட்டாங்க, உருப்படாது இது அதிமுகலாம் அப்படின்னு அதிமுகவை திட்டிட்டு இருந்தாங்க. இவன் நேரம் வந்து என்ன பண்ணா, அதிமுகவை திட்டத்தை டைவெர்ட் பண்ணி விட்டு வந்து நீங்க என்னதான் அவங்க வந்து இது வந்து கூட்டணி வச்சாலும் இவங்க வந்து மறைமுக கூட்டணி அப்படின்னு ஐக்கிய விட்டு அப்படியே இது மாத்தணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து திமுக சைடு பவர் ஸ்ட்ரென்த் ஆகுதோ, திமுக அலையன்ஸ்க்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு தெரியுதோ அப்பெல்லாம் கரெக்டா உள்ள போந்து அதை வந்து ஆட்டையை கலைக்கிறது. இந்த பக்கம் வந்து மக்களோட அட்டென்ஷன் வந்து ப்ரோ டிஎம்கே ஆன்டி என்டிஏ அப்படி இப்போ திரும்ப ஆகிறதுக்கு கரெக்டா பார்த்துட்டு அடுத்தடுத்து வர பிரச்சனைகளையும் அதே மாதிரி தான் நடக்கும். நீட் மேட்டரும் ஒன் ஆஃப் த கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ். வந்துட்டு நீ ரகசியம் சொன்ன, நீ ஏன் பண்ணலங்கிற எக்ஸாம்பிள். ஆக்சுவலா அவனோட பிளான் என்னன்னா, எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தானே, தமிழ்நாடு ஸோ இங்க தலைமை இங்க யாரு சிஎம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணானுங்க அவனும். பட் வந்து டிஎம்கே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இப்போ அந்த ஸ்டேட் ரைட்ஸு, நம்மளோட சுயமரியாதை, இல்லை நேஷனல் லாங்குவேஜ் இஷ்யூஸு, அப்புறம் அந்த டீலிமிட்டேஷன் ப்ராப்ளம்னு, அதாவது தமிழ்நாட்டுக்கையும் தாண்டி இந்தியாவுக்கான பிரச்சனைகள்லாம் பேசும்போது யாராலையுமே அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேஸில் இல்லை, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசியலை நீ பேசாதன்றாங்க, நான் அதுலேருந்து இழுத்துட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. நீ ஏன் இதெல்லாம் பேசுற, எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன்னா நீ இங்க இருக்கிற பிரச்சனை பேசு, இங்க இருக்கிற பிரச்சனையை பேசு அப்படின்னு கொண்டு வந்து இங்க இருக்கிற பிரச்சனைன்னு இல்லாத பொல்லாத கூட்டம் வந்து அதிமுக போன சட்டமன்றத்துல கூட்டத்தொடர்ல அவனுங்க இந்த வெளிநடப்புன்னு பண்ணானுங்க பாத்தீங்களா, அது எழுதுகிற லிஸ்ட்ல எடுத்து பாருங்க, எதுல வெளிநடப்புன்னு. டாஸ்மார்க் 1000 கோடி வெளிநடப்பு, அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ரோடு பிரச்சனை வெளிநடப்பு, அப்புறம் தண்ணி பிரச்சனை வெளிநடப்பு,
எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கிற உப்பு சப்பு மேட்டர்லாம் வெளிநடப்புன்னு இது அது பண்ணாங்க. வெளிநாடு இவனுக்கு மேட்டரே தான். நீ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் எந்தெந்த ஃபைட்லாம் வந்து வெளிநடப்பு ஒன்னா பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. செங்கோட்டையன் தனியா உள்ள உட்காந்துருப்பாப்ல, இல்ல எடப்பாடி அது அவனுக்கு பிரச்சனை. அது கூட ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லாம அவங்களோட பர்சனல் ஈகோவை காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது ஜனங்கிட்ட வந்து ப்ராப்பராக ரீச் ஆகாது. நீங்க சரி ஆப்போனன்ட் பார்ட்டி அட்லீஸ்ட் இதுலயாவது யுனைடடா இருக்கீங்கன்னா அது காமிச்சிருக்கணும். அது கூட காமிக்கல. என்னோட கெஸ் கரெக்டா இருந்ததுன்னா இனிமே விஜய் நீட் மேட்டரை வந்து ரொம்ப பெருசா கையில் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ வந்து நீட் ஆஃப்டர் என்டி அலைன்ஸ் வந்து என்டி அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு இப்ப நீட் பிரச்சனைங்கிறது டிஎம்கே வர்சஸ் என்டிஎன் ஆயிடுச்சு. ஏன்னா அது ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட ஆட்கள்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இவன் உள்ள பூந்து திமுக திட்டினா அப்படின்னா உடனடியா வந்து விமர்சனம் வரும். நீ ஏன் அப்பா இந்தியா ஏன்னா இது வரைக்கும் கேட்காம இருந்தது வேற மாதிரி, அவங்கதான் ஆட்சியிலே இல்லையே அப்புறம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப டுவர்ட்ஸ் எலெக்ஷன் வந்து திரும்பவும் ஆட்சி அமைக்க போறதுக்கு விருப்பப்படுறாங்க, இந்தியா அலைன்ஸாவே வர போறாங்க அப்படின்ற போது அந்த கேள்வி அடுத்து வந்துடும். இல்ல அப்படின்னாலுமே நீட் வந்ததுல ஏடிஎம்கேக்கு பெரிய பங்கு இருக்குதானே. தமிழ்நாட்டுல வந்ததுக்கு முக்கியமான காரணமே அவனுங்க தானே. பிஜேபி கொண்டு இல்ல அது வேற. அது வந்து விஜயோட நரேட்டிவ். அதுக்கு புரியுது விஜய் இத்தனால நீங்க சொன்ன இல்ல இவனுக்கு பேசுறதுல நம்ம இவனுக்கு டிஎலோட சண்டை போடும்போது இவனுக்கு திரும்ப ஒரு ஜோன் எடுப்பாங்க. என்னன்னா அவனுங்க சரியில்லைன்னு தானே அவங்க ஆட்சி விட்டு துரத்தணும், அதுதானே நீ வந்த அப்ப நீ பதில் சொல்லணும்னு நம்மகிட்ட இந்த மீட்டர்ல வருவானுங்க டிபேட்டுக்கு. இனிமே வந்து விஜய் அதே மாதிரி டிபேட் வச்சான்னா அது எடுபடாது. ஏன்னா இப்போ ஃபைட் நீட் மேட்டர்ல இப்ப இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்த விவாதமும் சரி, இனிமே நீட்டுங்கிற டாபிக் வந்தா ரெண்டு பேருமே இன்வால்வ் இந்த மாதிரி ஆயிடும். டுவர்ட்ஸ் எலெக்ஷன் இந்த பிரச்சனை வந்து நீட்ல நீ செய்யலைங்கிற அந்த டாபிக் வந்து என்டிஏவும் அதிமுகவும் கையில் எடுக்கும். நீ ஏமாத்திட்டங்கிற அந்த விஷயத்த அதுவுமே கூர்மப்படுத்த நம்மவுமே அதுக்கான பதில சொல்ல போறோம். நீ 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 எல்லாம் கேட்கறதுக்கு இருக்காங்கிற பதில். இதுக்கு இவன் குறுக்க பூந்து வந்து இவன் வந்து திமுக நீதான் வந்து ரகசியம் சொல்லு அப்படின்னு வந்து குறுக்க வந்து பூந்தானா ரொம்ப பச்சையா வந்து அமலப்படுத்துவான். நீ யாருக்கு ஹெல்ப் பண்றங்கிறத பச்சையா அமலப்படுத்துவான். நீ அதிமுக என்டிஏ விமர்சிக்காம நீ வந்து நீட்டு மேட்டர்ல வந்து இனிமே வந்து நீ திமுக வந்து குற்றவாளி கூண்டில் ஏத்துற, திமுக மட்டும் குற்றவாளி கூண்டில் ஏத்த நீ ட்ரை பண்ற அப்படின்னா வந்து ஈஸியாவே அமலப்படுத்துவான். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கம்மியாகும் தான் நான் யோசிக்கிறேன். இந்த ஆண்டி நான் யோசிக்கிறேன். ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன். எவ்வளவு கேவலமான ஜீசஸ் இஸ் ரீபர்த் ஆன் ஈஸ்டர். நீங்க போய் படிச்சு பார்த்துருப்பீங்க. நான் இப்பதான் இந்த ட்விட்டர் நல்லா படிச்சு டு சேவ் த டிஎன் ஜீசஸ் தரிசனம் காமிக்கல. எவ்வளவு கேவலம். ஓ இவனா விஜய் அம்மா காட்டு இவனை ஏற்கனவே கோலிவுட் ஜீசஸ் சொல்றது. அது சொன்னானுங்க. இது பாருங்க, அதை மக்களை காப்பாத்துறது ஜீசஸோட தரிசனமா. இல்ல அண்ணனை எப்ப சிலுவையில அரைஞ்சாங்கன்னு தெரியல. பனையூர்ல அங்கதான் பனையூர்ல அந்த ஷேப்ல தான் படுத்துருப்பாரு. இவனுங்களும் அரைஞ்சிருவானுங்க. ஹாலிவுட் ஜீசஸ். இல்ல இந்த முஸ்லிம்ஸ் ஓட்டு சொன்னீங்கல்ல, அது வந்து பிஜேபி வந்து எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் ஓட்டு கணிசமா இருக்கும் அங்க அதெல்லாம் தேர்ட் பார்ட்டி இறக்கி விட்டு அதெல்லாம் இவங்களுக்கு ஆப்போசிட் சைடு. இதுலயே யூபியில சமாஜ்வாதி பார்ட்டி வந்து முஸ்லிம்ஸ் ஓட்ஸ் நிறைய கிடைச்சது. ஜென்ரலாவே முஸ்லிம்ஸ் ஓட்டு அவங்களுக்கு யாதவ் ஓட்டும் இந்த முஸ்லிம்ஸ் ஓட்டுமே வரும். அவங்களுக்கு நிறைய ஓபிசி நிறைய ஓட்டு வரும் ஜென்ரலா. அதெல்லாம் ஓவைசி அழகா பிரேக் பண்ணான். அங்க வந்து அவன் வந்து அவனோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷனுக்காக மேல வந்தா அது அவனுக்கு சாதகமா பயனாயிடுச்சு. முஸ்லிம்ஸ் ஓட்டு செப்பரேட்டா அழகா பிரிச்சு எடுத்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு நிறைய இடங்கள்ல. அதே தான் இதுலயும் பண்ணான். தெலுங்கானால ஜென்ரலா ஹைதராபாத் இந்த ரீஜன்ல எல்லாம் அவனோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. அது அவன் பேஸ் வந்து ஹைதராபாத் தான். ஓவைசியோடது சொந்த இது வந்து ஹைதராபாத் தான். ஆனா சம்பந்தமே இல்லாம போயிட்டு யூபியில நிற்பான். எங்கெங்கெல்லாம் முஸ்லிம் மெஜாரிட்டி, எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் கணிசமான ஒரு ஓட்டு வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் கரெக்டா போயிட்டு அங்க நாமினேஷன் பண்ணுவான். அங்கெல்லாம் முஸ்லிம்ஸை நிப்பாட்டுறதன் மூலமா என்ன ஆகும்னா ஒரு கணிசமான முஸ்லீம் ஓட்டு மதத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களான்றது அது செகண்டரி. பட் அந்த ஒரு மக்கள் நிப்பாட்டும் போது இங்க வந்து நமக்கான குரலை கொடுப்பாங்க, ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில ஒரு சில மக்கள் அங்க ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வேலையை வந்து ஓவைசி நல்லா பார்த்தான். இதுலயுமே மகாராஷ்டிரா எலெக்ஷன்லயுமே அவன் அந்த வேலையை, இந்த ஓட்டை பிரிக்கிற வேலையை பார்த்திருப்பான். பீகார்லயும் அவனுக்கான பிரசன்ஸ் இருக்கு. இந்த வேலையை வந்து நிறைய பார்த்திருப்பான். எங்கெல்லாம் காங்கிரஸ் அண்ட் இது இந்தியா அலையன்ஸ் கொஞ்சம் வந்து முஸ்லிம்ஸ் ஓட்டு வருதோ அந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால்ல கூட அந்த வேலையை பார்த்திருக்கான்.
ஸோ எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் மட்டும் தனியா ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க முடியாது. சிறுபான்மை மக்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் நினைக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்கன்னா முஸ்லிம்ஸுடைய ஓட்டை வச்சு மட்டுமே அந்த கேண்டிடேட்டை ஒரு மைனாரிட்டிஸ்னால வெற்றி பெற வைக்க முடியாது. அங்க வந்து ஓபிசிஸ் மற்ற சமூகங்கள், இந்துக்களுடைய மற்ற சமூகங்களுடைய அங்க சப்போர்ட்டும் அங்க தேவைப்படும். ஆனா இப்ப முஸ்லிம்ஸ் ஓட்டை பிரிக்கிறது மூலமா ஓபிசிஸ்க்கு இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஓட்டு பர்சன்டேஜும் குறையுது. இது யாருக்கு சாதகமா இருக்குன்னா அப்பர் காஸ்ட் ஓட்டு பெரும்பாலும் பிஜேபிக்கு தான் போகுது. இந்த சொன்ன ஸ்டேட்ஸ் பெரும்பாலும் இடங்கள்ல அந்த பிராமின்ஸ் ஓட்டு வந்து பிஜேபிக்கு தான் பெரும்பான்மையா போகுது. இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஜென்ரலா இவங்களுக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டு பிஜேபிக்கு போகாது. அதே வேலையை தான் இங்க விஜய வச்சு இவங்க பார்க்க ட்ரை பண்றாங்க. ஓவேசி இங்க போன எலெக்ஷன்ல வந்து இவன் கூட டிடிவி கூட கூட்டணி வச்சிருப்பான். ஓவைசி வாணியம்பாடியில நின்றுப்பான். ஓகேங்களா, அது முஸ்லிம்ஸ் வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பெரும்பான்மையா அந்த கணிசமான ஓட்டு அங்க இருக்கு, முஸ்லிம்ஸ் ஓட்டு இருக்கு. அதனாலேயே அங்க ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நிக்க வச்சு ஓட்டை பிரிக்கிற வேலையை பார்த்தா. ஆனா அங்க அந்த அளவுக்கு எடுபடல. இப்போ ஓவைசியை கொண்டு வரும்போது எடுபடலைங்கிற பட்சத்துல வேற ஒரு ஃபேஸை அவங்க ட்ரை பண்றானுங்க. அவ்வளவுதான். அதுக்கான ஃபேஸ் அந்த ஃபேஸ் தான் விஜய்னு நான் நினைக்கிறேன். வெறும் முஸ்லிம்ஸ் ஓட்டு மட்டும் இல்லாம மைனாரிட்டிஸ் ஜென்ரலா கிறிஸ்டின்ஸ் ஓட்டையுமே இது திமுக போற அளவுக்கு தடுக்கிறதுக்கான ஒரு வேலையா தான் அதை பாக்குறாங்க. அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்றது நமக்கு தெரியாது. நம்ம எலெக்ஷன் பார்த்தா தான் தெரியும். விஜய்க்கு அந்த அளவுக்கு பவர் இல்லைன்றதுதான் கள நிலவரம். இருந்தாலும் அதுக்கான நோக்கம் என்னன்றதை பத்தி நம்ம பேசணும்ல. அந்த நோக்கம் வந்து இதாதான் தெரியுது. ப்ரூஸ் அல்மைட்டி மூணு ஜோன் இருக்கு. ஒன்னு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு, இன்னொன்று வந்து தலித் ஓட்டு, இன்னொன்று பெண்கள் ஓட்டு. இது மூணு தான் வந்து ஸ்ட்ரென்த்னு தெரிஞ்சிச்சு. இந்தியா அலையன்ஸோட ஸ்ட்ரென்த் இது மூணு தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது மூணையும் தான் குறி வைக்கணும். விஜய்லாம் வந்து குறி வைக்கிறது இந்த மூணு ஓட்டு தான். பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மூணு சுற்றியே தான் இருக்கும். பரந்தூர் அது இதுன்னு நிலம் அது ஊழல் அதெல்லாம் வந்து சும்மா சப்சிடரி, அதெல்லாம் எப்பயும் பேசுறது தான் நார்மலாக. இப்போ ஒன்னொன்னா ட்ரை பண்ணுவோம். இப்போ இஸ்லாமியர்கள் இந்த வக்ஃபு மாற்றம் வந்து பயங்கரமா நாங்க தான் நீத்தி நட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதை வச்சு ஏதாவது கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பான். இது ஒர்க் அவுட் ஆகல, செல்ஃப் எடுக்கலன்னு தெரிஞ்சுச்சுன்னா நேர தலித் பிரச்சனைக்கு போயிடுவான். அது ஒர்க் அவுட் ஆகலன்னா நேர பெண்கள் பிரச்சனை பெண்கள் பிரச்சனை ட்ரை பண்ணிட்டான். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அப்புறம் இந்த விமன்ஸ் டேக்கு வந்து வீடியோ போட்டது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தான். பெருசா செல்ஃப் எடுக்கலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனாலதான் அடுத்து இங்க டைவர்ட் ஆகி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இஃப்தார் நோம்பு அது இதுன்னு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ மூணுமே ட்ரை பண்றது, மூணுமே எவ்வளவு வந்து பிரிக்க முடியுமோ அவ்வளவுதான். பிரிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, பிரிச்சு வச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? ஸ்பாய்லர் தானே, ஒன்றும் ஜெயிக்க போறது கிடையாது. ஸ்பாய்லர். ஓட் பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா அங்க அதிமுக என்டிஏக்கு இன்க்ரீஸ் ஆகும். சீமான் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு சைலண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம இருந்து சும்மா இருந்து மாதிரி உட்கார வச்சிருவாங்க. நீ என்னத்தையாவது, ஏன்னா இவன் ஆல்ரெடி வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் வாங்குறான் சீமானு. நீயும் இந்த வாட்டி அதையும் கூட்டிட்டு போயிட்டேன்னா அப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு நீயும் வாங்கிட்டேன்னா எங்களுக்கு பிரச்சனையா போயிடும். அதனால நீங்க கம்முன்னு இருந்து உட்கார வச்சிருவாங்க ஒரு வாரம். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்கும் நினைக்கிறேன். ப்ரூஸ் வந்தாரு, போயிட்டாரு. ப்ரூஸ் அல்மைட்டி கீழே போயிட்டாரு. இதுங்க பேசல இல்லை. ஓகே, ஈஷால வந்து ஈஷால ஒரு 4 பேர் மேல போக்சோ கேஸ் போட்டிருக்காங்க நேத்து. இப்பதான் நியூஸ் பாக்குறேன். 2017 4 பேர்ல ஜக்கி இருக்கானா? ஜக்கி இல்ல, மெம்பர். ஆக்சுவலா அது வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு பையன் கேஸ் போல. அந்த ஒரு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, நக்கீரன் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்கல்ல, அது பையன் தானே. அந்த மேட்டர் தான் நினைக்கிறேன். அந்த மேட்டர் தான் இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 4 பேர் மேல ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. பார்க்கலாம்.
இவனுக்கு என்னடா கூட்டணி கூட்டணி வைக்க போறான்னு சொன்னானுங்க. கூட்டணி வைக்கிறான்னு சொன்னானுங்க, அதோட முடிச்சிட்டானுங்க. யாரு யார் சொன்னா? இல்ல கூட்டணி வைக்கிறேன்னு வச்சுட்டானுங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. வேற எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம இருக்கானுங்களே. நடப்பணுமா? அதான் எடப்பாடியும் வேணும். கூட்டணியை பத்தி வெளியில யாரும் பேச வேணாம்னு. இவரு நைனார்லாம் அங்கங்க போயிட்டு தான் இருக்காரு, ஆக்டிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்பப்போ நியூஸ் வருது. எனக்கு தெரிஞ்ச அலைப்பாயுதே எடப்பாடி தான் வீட்லயே இருக்காரு. அலைப்பாயுதே மாதிரி நீ கல்யாணம் ஆயிடுச்சு, நீ உன் வீட்டுல இரு, நான் என் வீட்டுல இருக்கான்னு இருக்காங்களா? ஒண்ணு சேர்ந்து வாழ்ற மாதிரி தெரியலையே. இலைக்கு மேல தாமரை மலர்ந்தே தீரும்னு சொன்னார்ல நைனார். நேத்தோ பேசினார். இலைக்கு மேல தாமரை மலர்ந்தாரு. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னாங்க, இலைக்கு மேல மலரும்னு சொல்லிட்டு அவங்களோட அதிகமான சீட்டு நம்ம வின் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதிமுகவோட நம்ம அதிகமான சீட்டு வின் பண்ணுவோம் பண்ணி எடப்பாடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசிட்டாங்க. தண்ணியில தாமரை மலராது, இனிமே இலையில தான் தாமரை மலருமா. டிஎல்ல போய் முன்தசிர் ப்ரோ, டிஎல்ல போய் ஏதாவது கண்டென்ட் ஊட்டிட்டு வாங்க, நானும் போய் டிஎல்ல எடுத்துட்டு வரேன். ஒன்னும் இல்ல. ரெண்டாவது இங்க நிறைய பேர் வந்து முதலமைச்சர் ஒன்று போட்டிருக்காருப்பா. முதலமைச்சர் ஃபேசிங் a massive backlash for imposing Hindi third language. மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் now claims ஓகே ஹிந்தி இம்போசிஷன். பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறவனே இப்ப வந்து இது பண்றான் போல. நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது நான் பார்த்தேன்ப்பா காலையில. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த இந்திய ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு மண்ணாங்கட்டியும் எங்களுக்கு வந்து யூஸ் இல்லை, அதனால எங்களுக்கு பாதகம் தான் இருக்கு. அதனால இதை வந்து தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறது வந்து பேர்டன் தான் அப்படின்னு வந்து அவரே சொல்லிட்டாப்ல. லாங்குவேஜ் கமிட்டி இல்ல தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்லியிருந்தான்னா, நாங்க வந்து ஹிந்தி தான் வந்து நிறைய பேர் ஹிந்தி தான் வந்து நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. அதுக்கான ஆசிரியர்கள் தான், ஹிந்திக்கான ஆசிரியர்கள் தான் எங்ககிட்ட இருக்காங்க. மற்றபடி ஒரு பள்ளியில 20 மாணவர்கள், குறைஞ்சபட்சம் 20 மாணவர்களாவது வேற மொழியை கேட்டாதான் நாங்க அதுக்கான ஆசிரியர்களை அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னானுங்கன்னா, யாரு எந்த மொழி வேணா படிக்கலாம் நெப்ல அப்படின்னு சொன்னானுங்க. அதுவும் இல்லாம இன்னொரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நெப்பு படி 2 இந்திய மொழிகளாவது குறைஞ்சபட்சம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அப்போ 2 இந்திய மொழிகள்ன்றப்போ ஒன்னு மராட்டியும், மகாராஷ்டிரான்றதுனால ஒன்னு மராட்டியும் இன்னொன்னு ஹிந்தியும் கொண்டு வரோம் அப்படின்னானுங்க. பட் இவனுங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா 2வது மொழியா எந்த மொழிக்கு வேணா, சரி அங்க ஒரு தமிழ் படிக்கிறவங்களோ கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடியவங்க கன்னடம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அப்போ அந்த மாணவர்கள் தங்க விருப்பப்படி படிக்கலாம் தானே இவங்க நெப்பு சொன்னானுங்க. எந்த மொழி வேணா தேர்ந்தெடுக்கலாம். இப்போ வந்து 20 மாணவர்கள் இருந்தா தான் அதுக்கான ஆசை. இந்த பிரச்சனை இதைத்தான் வந்து நம்மளுமே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இவங்க என்னதான் ஓப்பனா எந்த மொழி வேணா சூஸ் பண்ணலாம், எந்த மொழி வேணா சூஸ் பண்ணலாம்னு பேப்பர்ல எழுதியிருந்தாலும் பிராக்டிக்கலா வரும்போது அந்த இடத்துல ஹிந்தியை தான் இவனை கொண்டு வருவானுங்க. ஆசிரியர்கள் இல்ல, இதையத்தான் நம்மளும் சொன்னோம், அதுதான் நடந்திருக்கும் கூடாது. அவன் எக்ஸாக்டா நம்ம இதை வந்து ஒரு குற்றச்சாட்டா வச்சோமோ அதையத்தான் அவன் ரீசனா சொல்றான். இப்போ ஹிந்தி ஏன்னு கேட்கிறப்போ ஆனா இங்க ஆல்ரெடி அவங்க இது ராஜ் தாக்கரே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் அது திரும்ப ரிட்ராக்ட் பண்ணது. நீங்க இல்ல பேக்லாஷ் வந்ததுக்கப்புறமா வந்து இல்ல நாங்க வந்து கம்பல்சரியா வைக்கல, அது வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ரீசன்லாம் அப்புறமா தான் தேவேந்திர பட்னாவிஸ் கொடுத்தது. சொன்னதுக்கப்புறமா தான் கொடுத்தது. இல்ல ராஜ் தாக்கரே எல்லாம் சைக்கோ. இங்க அந்த ஊரு இந்த வட்டால் நாகராஜ் மாதிரிதான் அந்த குரூப் போயிட்டு, வட்டால் நாகராஜ் கூட போராட்டம் பண்ணி பஸ் கிஸ் எல்லாம் உடச்சிட்டு இருப்பான். இவன் ஆளுங்களை தூக்கி போட்டு அடிக்கிறான். ஹிந்தி பேசுறாங்கன்னு ஒண்ணு. ஏற்கனவே ஹிந்தி பேசுற ஒரு இந்த கலவரம் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம இதுக்கே இந்த தாராவி டைம்லயே வந்து தமிழர்களை அடிச்சதுமே இவன் தான், இந்த ராஜ் தாக்கரேயோட இந்த நவநிர்மான் சேனாவா அதான் நினைக்கிறேன், அவனோட ஆர்கனைசேஷன். அவனுங்க வந்து நிறைய இது பண்ணிருப்பானுங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து மூவாகிற ஹிந்தி பேசக்கூடிய இவங்கள அடிச்சிருப்பான். இப்போ இவன் வந்து கொம்பு சீ விட்டுருக்கான், அதுக்கான காசும் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம எதிர்க்கிறோம்னா நம்ம வந்து எந்த இடத்துலயுமே நம்ம வன்முறையை கையாண்டது இல்லை. திமுக வந்து இந்திய எதிர்ப்பு இவ்வளவு தீவிரமா இந்திய திணிக்கிற பட்சத்துல கூட நெவர் நம்ம வந்து வன்முறையை கையெழுத்துல எடுத்துக்கல. ஆனா அவன் பைத்தியக்காரன், அவனை கொம்பு சீ விட்டு இவன் உட்காந்துக்கிறான்.
அதுதான் மேல ஒரு பார்க்கலாம். வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். கர்நாடகால அதுக்குள்ள வந்து நார்த் இந்தியால வந்து பெரிய அதாவது லாங்குவேஜ் ஹிந்தி பேசுனால என்னை அடிச்சிட்டாங்கன்னு ஒரு கமாண்டர் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அதை எடுத்துட்டு போய் எல்லாம் உடனே சவுத் இந்தியன் இதை வந்து டார்கெட் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அது ஃபேக்ட் செக் பண்ணி அது வேற ஒரு இடத்துல அந்த டெலிவரி பாய் மேலே அடிச்சிருப்பான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏதோ வர்பல் அட்டாக் நடந்திருக்கு போல இருக்கு, அப்புறம் ஃபிசிக்கலாக ரொம்ப அட்டாக் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதுக்கு திரும்பி அந்த பையன் அடிச்சிருப்பான் போல இருக்கு. ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு நான் ஹிந்தி பேசுறதுனால தான் என்ன இது பண்ணாங்க அப்படின்ட்டு அவன் ஒரு வீடியோ போட்டோடனே அந்த என்டிடிவி இப்போ இதுக்கு என்டிடிவிக்கு வந்துட்டான் ராகுல் சிவசங்கர். அவன் வந்து பெருசாக அதாவது தேச ஒற்றுமை தான் முக்கியம், கமாண்டர்ஸ் அடிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பேட்ரியாட்டிசம் கிடையாது அது இதுன்னு அதுக்குள்ள ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இது பேசினான்ல இடையில ஒரு வீடியோ வந்துச்சுல்ல, கர்நாடகால வந்து பெங்களூர் அமராகே கர்நாடகா அமராகே இங்க ஹிந்தி தான் பேசணும் ஒரு வீடியோ வந்துச்சுல்ல. அவன் மறுபடியும் இப்போ மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஆக்சுவலாக வந்து அவன் காக்னிசன்ட் எம்ப்ளாய் போல இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஏதோ அவன் தான் கிளைண்ட் போல இருக்கு, அதுக்காக வேலை செஞ்சு வந்திருப்பான் போல இருக்கு. அவங்க சாக் பண்ற மாதிரி ஏதோ நோட்டீஸ் கொடுத்தோடனே அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கான். ஸோ மனமும் வந்து அப்பாலஜிஸ்லாம் பண்ணல, அதே சவார்கர் டெக்னிக் தான். தான் வேலைக்கு பிரச்சனைனோடனே உடனே அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கான். மனது புண்பட்டு இருந்திருந்தா மன்னிச்சிருங்க, 9 வருஷமா இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கன்னடம் அது இதுன்னு பேசிட்டு இருந்திருக்கான். ஆனா அவனுக்கு கேக்குற எவ்வளவு இவங்களுக்கு தந்துட பாருங்க. கதிரவன் மைக் கேக்குறாரு, காட்டுறாரா உங்களுக்கு தெரியுதா? எனக்கு காட்டல. எனக்கு காட்டல. கதிரவன் கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ளவாங்க, உங்க ஐடி காட்டல. நான் இன்வைட் கொடுக்குறேன். அவனுங்களுக்கு அதுப்ப பாருங்க, இன்னொரு ஊர்ல வந்து உட்காந்து நீ இந்தியில தான் பேசணும்னு சொல்ற அளவுக்கு அவனுங்களுக்கு தைரியம் எங்க இருந்து வருதுன்னா தெரியல. அது அவன் டென்ஷன்ல பேசுன மாதிரி தான் தெரிஞ்சது. பயங்கரமா சண்டையை போட்டு கடைசியில வந்து ஹிந்தியில பேசுறான்னு திட்டுறதுக்கு இதுக்கு இல்லாம கடைசியில போய் மாட்டிக்கிட்டான், ஏதோ பேசி மாட்டிக்கிட்டான். இந்த ஏதாச்சும் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும் இதுல ஆர்கியூமெண்ட். ஆனா இதுல எக்ஸ்போஸ் ஆனது என்னன்னா சங்கிங்க தான். அந்த வாய்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் எல்லாம் உள்ள வந்து பாருங்க இந்துக்கள் மீது இது பண்றாங்க. டேய் அப்ப அவன் இந்து இல்லையாடா, கன்னடம் பேசுறவங்க இந்து இல்லையாடா மாட்டிக்கிட்டான். கன்னடம் பேசுறவன் தமிழ் பேசுறவங்க எல்லாம் இந்து கிடையாது. பிஜேபி எம்பி ஒருத்தன், இந்த நிஷிகாந்த் துபேன்னு சொல்லிட்டு ஒருத்தன், இது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எதிராலாம் இந்த இதை மதக்கலவரத்தை தூண்டு சுப்ரீம் கோர்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மதக்கலவரம் வந்து அதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தான் காரணம், மத பிரச்சனைகளுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தான் காரணம் சொல்லியிருந்தாங்க. அவன் மேல வந்து கண்டெம்ட் கோர்ட் கேஸ் எடுத்திருக்கேன். இல்ல அது இன்னும் எடுக்கல. அட்வொகேட் ஜெனரல்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அந்த எதுக்கு சொல்லணும், எம்பிங்கிறதுனால அது ப்ரொசீஜர் இருக்கு. அதுல என்ன அதனால அட்டார்னி ஜெனரல்கிட்ட கேட்டிருக்காங்க, அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு. நட்டா ஜேபி நட்டா வந்து டிசோன் பண்ணனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை கீழே ஜேபி நட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே போய் பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஐடிஸ் சங்கி ஐடிங்கெல்லாம் அவருக்கு ஜேபி நட்டா வந்து கடிச்சு வச்சிருக்கானுங்க. அதுல கடிச்சு வச்சிருக்காங்க. ஜேபி நட்டாவுக்கு வந்து பீரியட் டென்யூர் முடிஞ்சிருச்சு, வேற யாரையாவது கொண்டு வரணும்னு போட்டிருந்தாங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டோன்னே அதுல ஒருத்தன் போய் அண்ணாமலை கொண்டு வந்துடக்கூடாது, இஸ் அ பிராமின் ஹேட்டர் அப்படின்ட்டு ஒருத்தன் போட்டு வச்சிருக்கான் தமிழ்நாட்டு. அண்ணாமலை பிராமின் ஹேட்டரா? இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா? இது இது நம்ம இவரு நம்ம இது கைடி ராகவன் வீடியோ எல்லாம் அவங்களும் பாத்துருப்பாங்கல்ல, இவங்க பண்ண வேலையெல்லாம் அதுல முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணனால உங்களுக்கு
இல்ல ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. அவன் வந்து பிராமின்ஸ் வந்து ஏன்னா எஸ்வி சேகர், கஸ்தூரி ஜெயராம், அப்புறம் கிஷோர் அவனெல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருந்தான். அது அவனோட இதுக்காக பண்ணது, அவன் பர்சனல் அஜெண்டாக பண்ணது. அது அவனும் இப்படி பண்ணிட்டு அவனை போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு பிஎம் கேண்டிடேட் ஆகினாலும் ஆக்குவானு நினைக்கிறேன். நல்லாதான் இருக்கும். இங்க தமிழ்நாட்டில் நிக்க சொல்லுங்க, தோத்துட்டு போறது வசதியா இருக்கும். அதாங்க அதுதான் நம்மளோட நம்ம எந்த அளவுக்கு அவனை ட்ரீட் பண்றோம், நார்த் இந்தியா அவனை எப்படி ட்ரீட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் கேப் இருக்குன்றது தான் உண்மையான வெட்ட வெளிச்சமா நம்ம அவனை ஆக்சுவலா ஒரு செல்லாக்குட்டி மாதிரி தான் ட்ரீட் பண்றோம். அவனை வந்து எலெக்ஷன் டைம்ல எல்லாம் வந்து ஒரு ஜாலியா தான் ட்ரீட் பண்றோம் அவனை. ஒரு ஃபன் மெட்டீரியல். சாதாரண பொதுஜனமே வந்து அண்ணாமலையை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. அதுதான் இங்க இருக்க அரசியல் புரிதல், நாலேஜ். இல்லைங்க, அது அரசியல் வந்து ரெண்டு விதமா பார்ப்பாங்க. ஓகேவா, இங்க பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு மாதிரி ஒரு எங்கேஜிங்கா அந்த பேச்சு, இந்த மேடையில வந்து ஒருத்தர் திட்டிட்டு ஒருத்தர் சாடி பேசுவாங்க, அடுத்த மேடையில அடுத்தவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி நக்கலா சர்காஸ்டிக்கா கவுண்டர் போடுவாங்க. அது கேட்கறது இது வந்து பல வருஷமா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் இப்படிதான் இருந்திருக்கு, மேடை பேச்சு. அதெல்லாம் வந்து மக்கள் அதெல்லாம் விரும்புறாங்க. அதெல்லாம் இப்ப மத்தவெல்லாம் பண்ண மாட்டான். இப்போ அண்ணாமலை மாதிரி ஆட்கள் எல்லாம் பண்றாங்க. அதை சீமான அண்ணாமலை தான் அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். திமுகவே ஒன் சைடா திமுகவே பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும்ல. திமுக எதிராக யாராவது ஒருத்தர் பேசணும். அன்னைக்கு எம்ஜிஆர், அன்னைக்கு கலைஞர், ஜெயலலிதா எல்லாம் இருந்தபோது அவங்க எல்லாம் மாத்தி மாத்தி அறிக்கை விட்டுப்பாங்க, மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். இவங்க அவங்கள திட்டுறது, அவங்க இவங்களை திட்டுறதுன்னு சர்காஸ்டிக்கா கலைஞர் ஒண்ணு சொல்லுவாரு, உடனே அந்த அம்மா ட்ரிகர் ஆகி ஏதாவது ஒண்ணு கத்தும். இது மாதிரி நடந்துட்டு இருக்கும். இது ஒரு எங்கேஜிங்கா இருந்தது பாலிடிக்ஸ். எடப்பாடி ரொம்ப போர் ஆயிடுச்சு. அதனால இப்ப அண்ணாமலை சீமான்லாம் அவங்களுக்கு கேக்குது. பேசுற வரைக்கும் பேசிட்டு நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டு யாருக்கு போடணுமோ போட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா அங்க வந்து நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா அவனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு விஷயம் தெரியாதுல்ல. 2024 அதான் பண்ணானுங்க. சூப்பர். தென்னிந்தியாவின் யோகி ஆதித்யநாத்லாம் அவனுக்கு பேர் இருந்துச்சு 2024. தென்னிந்தியாவோட ஹிந்து யூனிட்டியே வந்து அவன் பண்ண போறான். 2024 எலெக்ஷன் முன்னாடி அவங்க ஒரு டெல்லியில ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுல போய் கீழே இடம் இல்லாம கீழே உட்காந்துருப்பாப்ல. ஆமாமா, ஐயோ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. அந்த போஸ்டரையும் அதே மாதிரி மோடி வந்து அமித்ஷா மேடையில சேர்லயே உட்காந்து கீழே உட்காந்துருப்பாப்ல. அதை போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தானுங்க. கரெக்ட் கரெக்ட், ஞாபகம் இருக்கு. சில நேரத்துல நம்மளுக்கே ஒரு பயம் வந்துரும் உண்மையாவே. அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொண்டு வந்துருவாங்க. உண்மையாவா? நீங்க எனக்கு அதெல்லாம் ஜாலி சிரிப்பு, அதெல்லாம் பார்த்து சிரிப்பு வருது. நீங்க அந்த அளவுக்கு அவனுக்கு கான்பிடண்டா இருக்கானுங்கல்ல. அவனுக்கு கான்பிடன்ட் இப்ப பாரு, அதுதான் நமக்கு வேணும். அதுதான் நமக்கு வேணும். கான்பிடன்ஸ் பார்த்தா இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் வந்து 165-70% ஓட் பேங்க் வந்து டிவிக்கு வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த கான்பிடன்ஸ் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா யாருக்கும், அதான் நீங்க ஏற்கனவே பேசுன மாதிரி யாருக்கோ இப்போ வாதாடின வக்கீல கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு வாதாடின மாதிரி அறிக்கை விட்டதோட இல்லாம இன்னைக்கு என்ன சொல்றானுங்கன்னா, அந்த அந்த நோட்ரியா அது என்ன அது ரெடி பண்ணுவாங்களா, ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தது அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு, அதனாலதான் அவருக்கு தேங்க் பண்ணி போட்டிருந்தாரு அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஓலா விட்டுறானு. எந்த ஸ்டேட்மெண்ட்? அந்த ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி பெட்டிஷன் ஃபுல்லா ஃபில் பண்ணுவாங்க. பெட்டிஷன் எழுதி கொடுத்ததே அவர் தான். ஆமாமா, ஒருத்தன் போட்டு யாரு? விஜயம்மா? விஜய் எழுதி கொடுத்தாமா? விஜய் இல்ல, அவர் யாருக்கு, அபிஷேக் யாரு, மான்வியா ஒரு பேர், அபிஷேக் மனுசிங்வியா? மனுசிங்வி தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு, அதனாலதான் அவரை போட்டிருந்தாரு விஜய் அப்படின்னு. மனுசிங்வி எங்க ரெடி பண்ணி கொடுக்குறாரு? அவர் இல்லங்க ரெடி பண்ணது. தெரியும் வாக்கி, நம்மளுக்கு தெரியும். ஒரு உருட்டுறானுங்க, புதுசா ஒரு உருட்டுறானுங்க. ஏன்னா அது எக்ஸ்போஸ் ஆயிட்டனால இப்படி சொன்னா நீங்க உங்களால போய் ஃபேக்ட் செக் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா யார் எழுதி கொடுத்தாங்க? அவர் சீனியர் லாயர், அவர் ஏங்க பெட்டிஷன்லாம் ரெடி பண்ண போறாரு? அதெல்லாம் வந்து ஜூனியர்ஸ் பாக்குற வேலைங்க. அது யாருங்க ஃபைல் பண்றதே ஜூனியர்ஸ் தாங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் எழுதுற வேலை தான் வந்து ஜூனியர்ஸ் பண்ற வேலைங்க. இதெல்லாம் சீனியர் லாயர் உட்காந்து பண்ணிட்டு போறா. அவனுக்கு படத்தை காமிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிறானுங்க. விஜய் வந்து தமிழன் படத்துல என்னத்தையாவது பேச வேண்டியது காரணம். தமிழன் படத்துல டெல்லி கணேச நக்கல் அடிப்பாப்புல. இல்ல, அபிஷேக் மனுசிவி எங்களுக்காக தான் இந்த நாங்க சொல்லிதான் வாதாடினாருன்ற ரேஞ்சுக்கு நீ உருட்டுற, அது வரைக்கும் நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. ஓகே, ஆனா இவர் தான் உட்காந்து எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா அந்த குப்பை எழுதி கொடுத்தது அவராடாங்கிற கேள்வி வரும். ஆனியன் ரோஸ்ட்ல ஒரு கண்ட்ரா பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாட்டரி கேஸ்ல வந்து அவரு முன்னாடி ஏதோ அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இவன் போய் சும்மா பேசியிருப்பான் போல இருக்கு. பேசினதை எடுத்து போட்டோ போட்டு. சிங்கிவி வந்து எனக்கு தெரிஞ்சு சங்கி கேஸ் தவிர மத்த எல்லா கேஸும் வாதாடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சங்கித்தனமான கேஸ் அந்த மாதிரி இதுதான் எடுக்க மாட்டாரு. துஷார் மேத்தா மாதிரியான ஜோன் தான் எடுக்க மாட்டாரு ஒழிய
மற்றபடி வர கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணி காசு பார்க்குற ஆள் தான். அதனால காங்கிரஸ் ஆள். கதிரவன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் வந்துட்டாரு. பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டேன். வந்துட்டாரான்னு தெரியல. பேசுங்க கதிரவன். வந்துட்டீங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. இல்ல இல்ல அஹ் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆல்ரெடி நயனா நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது சொல்லுங்க. நயனா நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆப்போசிட் பண்ண என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் உங்களோட இதுல கொண்டு வராங்க. அவர் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாரு விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும்ன்ற மாதிரி. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு டெல்லி லாபி வந்து இதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை விஜய் பிஜேபி போய் பிஜேபியோடும் சேர்ந்து என்ன அரசியல் என்ன ஒண்ணா நடக்கலாம், ஒருவேளை சேர்ந்துட்டாரு, நான் வந்து இவங்களை எதிர்க்கணும் இவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டாருன்னா அவரோட நிலைமை எப்படி இருக்கும்? இல்ல அவங்களோட அதை வந்து எப்படி வந்து அனில்ஸ் டீம் வந்து எடுத்துப்பாங்க? முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், இது நடக்காது. 100% இல்லை, 200%, 300% நடக்காது. விஜய் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போறது. தட் இஸ் நாட் வை ஹி இஸ் ஹியர். அந்த கூட்டணிக்கெல்லாம் போயிட்டான்னா, இப்போ சீமான் ஒரு வேளை போனான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு லாஜிக் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா இத்தனை வருஷமா அரசியல் இருந்திருக்கான், இத்தனை வருஷமா கத்திருக்கிறான், ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லைன்ற போது சரி அவன் கூட்டணிக்கு போனதான் என்ன, அந்த கூட்டணி மூலமாக ஒரு எம்எல்ஏ சீட்டு நான் இப்படி பண்றேன், திமுகவை எதிர்க்கிறதா தலையாய அரசியல், அதைத்தான் நான் இத்தனை வருஷமா சேர்ந்து கொண்டிருந்தேன். அதனால இப்போ எனக்கு அதோட பெட்டர் வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா முதல்ல இவன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பாஜக அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு லாஜிக்கை சொல்லிட்டு கூட இவன் வந்து கூட்டணிக்கு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் அவன் பேச்சு திறமையால அவன் ஏதாவது பண்ணிப்பான், பேசிடுவான். விஜய் இப்பதான் வந்திருக்கிறான். வந்த புதுசுலயே போயிட்டு நான் கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு 2 வருஷத்துல போயிட்டு நான் போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறேன் அப்படிலாம் போனான்னா அவன் அதோட மறந்துட வேண்டியதான் அரசியல. அவ்வளவுதான். அதோட கிளம்பி 1% கூட தெரியாது, அப்படியே தாட்டா காமிச்சு அனுப்பிச்சுடுவாங்க. அவன் நிக்கிற தொகுதியில 1% கூட ஓட்டுனாரு. அதனால இந்த அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப அதீத கற்பனை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. விஜய் எல்லாம் கூட்டணிக்கு போக வாய்ப்பே கிடையாது. அவன் வெளியில இருந்து இருந்தா வேலை பார்ப்பான். இத்தனை நாள் சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலையை ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ன்றதால அப்படியே நம்ம கேட்கிறோம். ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து ரங்கசாமி தான் வந்து ஆல்மோஸ்ட் விஜயோட ஒரு சிஎம்மா இருக்காருல பாண்டிச்சேரி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரசியல் குரு மாதிரி விஜய்க்கு இருக்காரு மேக்சிமம். அவரு ஆல்ரெடி பிஜேபியோட டைப் தான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன், இவரோட விஜயோட ஆடிட்டர், அது பேர் எனக்கு தெரியல, ஏதோ பேர் போட்டிருந்தாங்க, அவரோட வந்து டெல்லி டீம் பேசிட்டு இருக்கான்னு. பட் சும்மா நம்ம ஒரு தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா எல்லாரையும் வளைக்கக்கூடிய சக்தி வந்து சென்ட்ரலுக்கு இருக்கு, அதனாலதான். இல்ல விஜய் வளைச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லையா? இப்ப விஜய்க்கு எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியாது, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியாது, எதுவுமே தெரியாம இவனை வளைச்சு போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இவனை வந்து ஒரு ஸ்பாயிலரா வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ சீமானை கொண்டு வந்து என்டிஏல சேர்க்கறதே வந்து டிபேட்டபிள் தான். அவனால வந்தா என்டிஏக்கு பிளஸ்ஸா மைனஸாங்கிறது இருக்கு. சீமான் என்டிஏக்கு வந்தா சீமானுக்கு இத்தனால விழுந்த ஓட்டு விழாம போகுமா, இல்ல சீமானுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் அப்படியே வந்து என்டிஏக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படிங்கிற அந்த கால்குலேட்டிவ் டெசிஷன் எடுத்துதான் வந்து சீமானை வந்து என்டிஏல வச்சுக்கிறதா வேணாமாங்கிற முடிவுக்கு வருவாங்க, ஓகேவா? 8% ரெகக்னிஷன் பார்ட்டியா இருக்கிற 8% இருக்கிற சீமானுக்கே இந்த முடிவெல்லாம் இந்த ஃபேக்டர்லாம் யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும்னா விஜய் கிட்ட என்ன இருக்குன்னு அந்த முடிவு எடுக்க போறீங்க? விஜய் கிட்ட என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியாது. யார் இவனுக்கு ஓட்டு போடுவாங்க? திமுக வந்து வேணாம்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுவாங்களா, இல்ல அதிமுக வேணாம்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுவாங்களா, யார் ஓட்டு சீமான் வேணாம்னு நினைக்கிற ஓட்டு போடுவாங்களா, யார் இவனுக்கு ஓட்டு போட போறா, எவ்வளவு ஓட்டு போட போறா அப்படிங்கிற வந்து எதுவுமே தெரியாது இல்ல. எதுவுமே தெரியாத இப்படி ஒரு ஆளை வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டா அவங்களுக்கு வேஸ்ட் தானே. வேஸ்ட்டுங்கிறத தாண்டி அது வந்து கூட்டணியை கெடுத்துருங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்ப விஜய் வந்து வெளியே வச்சுக்கிட்டு, இப்ப நான் முன்னாடி ஒரு நேரம் சொன்ன மாதிரி விஜய் வந்து அவுட் சைடரா வச்சுக்கிட்டு டிஎம்கேக்கு வர வேண்டிய சில ஓட்டு பேங்கை வந்து ஸ்பாயில் பண்றதுக்கான வச்சுக்கிட்டா கூட அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. விஜய் வந்து ஒரே பாயிண்ட் இந்த இடத்துல மட்டும், சாரி, இப்போ வெளியில அவர் வைக்கிறது ஓகே, அவர் வெளியில வச்சா இப்ப 4 பேர் சேர்ந்து திமுகவோட எதிர்ப்பு அவனை டம்மி பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல டம்மி பண்ணிடுவாங்க, விஜய் டம்மி பண்ணிடுவாங்க. டிஎம்கேவோட வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டை வந்து பிரிச்சுட்டாவே அது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே வின் பண்ண போறது தான், ஓகேங்களா? நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான், ஒருவேளை பண்ணலாம். ஏன்னா பிஜேபி எல்லாமே பண்ணக்கூடிய ஆளுங்க தான்,
சோ அதால தான் கேட்டேன். இல்ல அதுக்கு முதல்ல திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஒண்ணு சாதி வெறி கும்பல், ஓகேவா? இல்லங்க, ஜென்ரலாவே ஒரு டிஎம்கேக்குன்னு பர்டிகுலரா ஒரு ஓட்டு அது இருக்கும். அவங்க யாருங்கிறது இருக்குல்ல, அவங்க யாருங்கிறது இருக்குல்ல. இப்ப நம்ம அதை வந்து ஃபோரம்ல வந்து இவங்க தான் இன்னார்னு சொல்ல தேவையில்ல. பட் இருக்கிற ஓட்டை வந்து இவங்க தான் பிரிச்சுக்க தான் அது போறாங்க. ஏன் சொல்றேன்னா அது யாருங்கிறது பொறுத்து தான் அது எங்க போகுங்கிறது இருக்கு. இப்போ நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேங்கிறதுக்காக நான் அதிமுக போடுறேன்னா, வெறும திமுக எதிர்க்கிறேங்கிறதுக்காக நான் அதிமுக போடுறது இல்லை. அங்க அதிமுகவை டிசைடபிள் அதிமுக மூலமா எனக்கு வேற ஏதோ நடக்கணும். அதிமுக எனக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஃபேவரபிளான ஒரு பார்ட்டியா இருந்தா மட்டும்தான் நான் அதிமுக போடுவேன். இப்போ அதிமுக எங்கெங்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்குன்னா திமுக செய்ய முடியாத அது செய்யுது. சில சாதி வெறி மேட்டரை, சாதி பற்று மேட்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. கட்ட பஞ்சாயத்து மேட்டரை அக்செப்ட் இது பண்ணுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அந்த உள்ளடி பாலிடிக்ஸ் ஏதோ ஒண்ணு. திமுக இருக்கிறதுக்கு அதிமுக எனக்கு எனக்கு வந்து ஓகே, திமுக இருக்கிறதுக்கு பாமக ஓகே, திமுக இருக்கிறதுக்கு எனக்கு பாஜக ஓகே அப்படின்னா ஒரு பார்ட்டி நான் சூஸ் பண்றேன்ல அந்த ஓட்டு போடுறதுக்கு, அந்த பார்ட்டி நான் ஓட்டு போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். இப்ப என்டிஏ கூட்டணி ஜெல்லா இருக்கு. இப்ப ஃபிக்ஸ் ஆயிருக்கு பிஜேபி ஏடிஎம்கே. அதிமுக இது வந்து ரெண்டு பேருமே திமுக வந்து எதிர்க்கிறவங்க தான். ஆனா ஏன் வந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறானுங்க, இவங்க கூட கூட்டணியா அவங்க கூட கூட்டணியா அப்படின்னு ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குல்ல. என்னதான் திமுக வெறுப்பா இருந்தாலும் அந்த கட்சிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு. அப்போ விஜய் கட்சிக்கு என்ன நேச்சருங்கிறது இருக்குல்ல. விஜய் வந்து திமுக ஓட்ட பிரிப்பாங்கிறது ஒரு இது விஜய் ஆன்டி டிஎம்கே ஓட்டா நாலா பிரியுங்கிறது ஒரு ஒரு திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் தான். ஆனா அது நாலாதான் பிரியுமாங்கிறது எதை வச்சு முடிவு பண்றோம் இருக்குல்ல. விஜய்க்கு ஓட்டு போட போறது யாருங்கிறது இருக்குல்ல. அதிமுக இன்னார் தான் ஓட்டு போடுவாங்கன்னு என்னால ஒரு யூகிக்க முடியும். பாஜகக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் ஓட்டு போடுவாங்கன்னு என்னால யூகிக்க முடியும். விஜய்க்கு எந்த மாதிரி ஆட்கள் ஓட்டு போடுவாங்கிறது யூகிக்கவே முடியாது. ஏன்னா தெரியாது யாருக்கு. தற்கூரிங்க அவ்வளவுதான். அந்த தற்கூரிங்க எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. சீமான் இருந்தாங்க இத்தனை நாள் தற்கூரிங்க. இப்ப அந்த தற்கூரிங்கள்ல எத்தனை பேர் இங்க வராங்கன்னு தெரியாது. அந்த தற்கூரிங்கள்லயே வந்து அந்த அந்த அரசியல்ல மோல்ட் ஆயிட்டானுங்க சில பேர். அந்த தமிழ் தேசியம் பிரபாகரன் அந்த அரசியல்ல அவனுக்கு மோல்ட் ஆயிட்டானுங்க. பெரியார் எதிர்ப்பு அந்த அரசியல்ல அவனுக்கு விட்டு வரமாட்டானுங்க. மிச்சம் இருக்கவன் எவனா இருந்தானுங்கன்னா அவனுக்கு வேணா விஜய் பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஒரு கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து வந்திருக்கு. இந்த இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கே பார்ட்டி டிவிகே, என்டிகே, பிஎம்கே இவங்க 3 பேரும் அலைன்ஸ் வைப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க கீழே இருந்து. வாய்ப்பு கம்மிங்க. நீங்க யார வந்து சந்தியா தோழர் கேட்க சொன்னாங்க. சந்தியா தோழர் வாய்ப்பு ஏன் கம்மின்னா வந்து யார சிஎம் கேண்டிடேட்டா போடுவீங்கிறதே எங்க ஒரு பஞ்சாயத்து வரும். ஏன்னா 3மே வந்து உருப்படாதுங்க. ஓட் பேங்க் பாமக கிட்ட இருக்கு. ஆனா அதுக்காக பாமகவை நம்பி ரெண்டு கட்சி குதிக்குமான்னா குதிக்காது. சீமான் வேணா வர வாய்ப்பு இருக்கு. எங்க ஐயா ராமதாஸ், எங்க ஐயான்னு இவன் வரணும்னா இவனுக்கு யோசிச்சுதான் வரணும். அப்படியே 3 பேர் வந்தாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாராட்டி பேசணும். விஜய் பாராட்டி சீமான் பேசுவான், சரி பேசி விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். சீமான பாராட்டி விஜய் என்ன பேசுவாப்ல, ராமதாஸை பாராட்டி விஜய் என்ன பேசுவாப்ல, அல்லது விஜயையும் சீமானையும் பாராட்டி ராமதாஸும் அம்புமணி ராமதாஸும் என்ன பேசுவாங்க. கடந்த காலத்துல சிகரெட் பிடிக்காதரா நாயன்னு சொல்லிட்டு சரின்னு மண்டியாடிட்டு அடுத்த படத்தை சிகரெட் பிடிச்சான். ராமதாஸ் சொல்ற பேச்சு அம்புமணி ராமதாஸ் சொல்றது கேட்காம இப்ப அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போவாதா? அதெல்லாம் கேள்வியாகமா ஆகாதா? ஏன்னா சினிமாலேயே வந்து சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னதுக்கே அவனை மதிக்காம அடுத்த படத்துல சிகரெட் பிடிச்சாலு விஜய். இனி அலையல்ஸ் கூப்பிட்டு வந்து ஒரு தைலாபுர தோட்டத்துல வந்து ஐயா வணக்கம் நமஸ்காரம்னு ஆசீர்வாதம் வாங்கினா அது எப்படி ஏத்துப்பாங்க? இருக்குல்ல. சோ எல்லாமே இருக்கு. இது 3 கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. பாமக வந்து என்டிஏ அலையன்ஸ்க்கு தான் போகும் மோஸ்ட்லி. அது கொஞ்சம் இழுத்தடிச்சு அவர் வந்து ராமதாஸ் வெயிட் பண்றதுக்கான காரணம் கொஞ்சம் பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அல்லது பொட்டி மேட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே ஒழிய பாமகவும் தேமுதிகவும் மோஸ்ட் லைக்லி டு கோ வித் என்டிஏ கூட்டணி தான். டிவிகேக்கு யார் வரலாம்னா மேபி இந்த எஸ்டிபிஐ வந்து கடைசியில் சேர்றதுக்கு ஆள் இல்லாம கடைசியில் எஸ்டிபிஐ வந்து தாவேகாக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தேமுதிகாக்கு வந்து அங்க செட் ஆகணும்னா தேமுதிக கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியும் சீமான் கட்சியும் வந்து தாவேகாவோட போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இம்பாசிபிள் தான் சொல்லுவேன். ஓகே நன்றி. இவர் வர இருக்கு மறுபடியும் கதிரவன் கொடுத்துட்டு மேல பதில் கிடைத்ததா சந்தியா தோழர்? எஸ்டிபிஐ வந்து மோஸ்ட் ப்ராபப்லி திமுகவோட தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுகவோட வரதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. அகாமடேட் பண்றதுக்கு இடம் இல்லைங்க, ஹவுஸ்ஃபுல்லுங்க. இடம் இல்ல. அவன் நேரா விஜய்க்கு வாசல்ல தான் நிப்பான். என்ன பாருங்க, அவன் வேலை ஓட்டை பிரிக்கிறது இல்ல. அப்போ அறிவாலயம் போயிருக்க தேவையில்ல. விஜய் தான் ஒருவேளை அவர் பார்த்திருக்கோம்னா
அது சும்மா இதுக்கு போறதுதாங்க. நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு போறதுதான். அப்படி பார்த்தா ஏற்கனவே அங்க டிஎம்கே வக்ஃபு மேட்டர்ல வந்து இந்த போராட்டம் பண்றேன்னு பண்ணானுங்கல்ல, அதுல வந்து ஒரு 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 ஊர்ல வந்து எஸ்டிபிஐ உடைய அந்த மாவட்ட செயலாளரும் தாவேக்காவோட அந்த அந்த குரூப்பும் சேர்ந்தே போராட்டம் பண்ணுச்சு. இவர் இவர் வந்து மேல போய் வக்ஃபு மேட்டர், வக்ஃபு என்ன பிரச்சனை, அது இதெல்லாம் உட்கார்ந்து மேல மேல பேசிட்டு இருந்தாரு. ஒரு வண்டியில ஏதோ டெம்போ மாதிரி வண்டியில ஏறி நின்று இவங்க 2 பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. 2 பேரும் இன்னொரு இயக்கம்னு நினைக்கிறேன், இன்னொரு இஸ்லாமிய இயக்கம் ஏதோ ஒண்ணு. அதுவுமே தான் பார்க்கணும்ல. இவங்க இவங்க ஆல் ஓப்பன் எஸ்டிபி எல்லாம் திமுக கூட்டணிக்கு வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்கிறவங்களே மேனேஜ் பண்ண முடியாது. இவனை நம்பி எல்லாம் திமுக குதிரை ஓட்ட முடியாது. ஜெயிக்கணும் 2வது வாட்டி நீங்க 2026. அது நம்ம திமுக அதுதானே பார்ப்போம். இவனை நம்பி இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு இருக்குல்ல. வேணா அப்படி பண்றதா இருந்தா சீட்ல கொடுக்க மாட்டேன், வெளியிருந்து ஆதரவு கொடு. கமலஹாசன் நான் அதுதான் சொல்றேன், சீட்லாம் தரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. மைட் பி ஆதரவு மட்டும் கொடுக்குற மாதிரி தானே ஏற்பாடு பண்ணுவோம். அது கஷ்டம். அது அவன் ஒத்துக்க மாட்டான்ல. அது அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் கட்சியை ஒத்துக்குமா இல்லைங்கிறது இருக்கு. எப்படி தோக்கதான் போறோம், செலவு பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சானுங்கன்னா திமுக கூட்டணிக்கு வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லலாம். இல்ல ஓகே லெட்ஸ் டேக் அ சான்ஸ், லெட்ஸ் டேக் அ ஹை ரோடு அப்படின்னு நினைச்சான்னா தாவேக்காக தான் போவான். பட் ஆனா தாவேக்காக்கு போய் என்ன சொல்லி அது அவன் வந்து பண்ணலாம். வக்ஃபு போர்டு எல்லாம் அதான் கிரவுண்ட் தான் செட் பண்ணி வச்சிருக்கானே. வக்ஃபு போர்டுல இஃப்தார் நோம்பு அது இது கிரவுண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்றதுதான். உனக்கு ஆதரவு கொடுக்குறது நேரடியா பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு சம்பந்தம். ஆனா அந்த கே கட்சின்னாங்க சந்தியா தோழர், எனக்கு அதுதான் டவுட். டிஎம்கே ஏடிஎம்கே கூட கே கட்சி தான், ஏன் அதில் விட்டாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி காங்கிரஸ் தவிர காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தவிர எல்லாமே கே கட்சி தான். விசிகே கூட கே தான். கேனா புரியல. கேல முடிகிற மாதிரி கட்சி. கேல நம்மளும் பேசாம கட்சி ஆரம்பிக்கும். ஓ கட்சின்றத வச்சுதான். ஓகே. ஆமா, அது எதனா தோசியரை குத்துருப்பாருங்க. பிடிஆர் டைம் கேட்டிருக்காப்லைங்களாமா விஜய் சந்திக்கிறதுக்கு. அனில் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யார் டைம் கேட்டிருக்கா? தியாகராஜன் அனிலை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்காங்க. அவன் வேணும். அதுக்கு ஒரு என்னன்னே தெரியாதுங்க அவங்களுக்கு. ஏங்க அது அவன் சீரியஸா போடலங்க, சும்மா வம்புழுக்கிறதுக்கு போட்ட போஸ்டிங் இருக்கீங்க. அதுதான் ஒருத்தன் மீன் போட்டிருந்தான். உன் கட்சிக்கெல்லாம் சிடிஆர் வராது, சிடிஆர் தான் நம்ம கட்சி இல்ல. அதான் உன் கட்சிக்கு சிடிஆரே பெருசு, உனக்கு பிடிஆர் கேக்குதா? இல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த நாயை வந்து அவரை பார்க்க சொல்றா, இவர் எதுக்கு அவனை போய் பார்க்கணும்? ஏங்க இல்லங்க, அவனுக்கு தெரியுங்க வம்பு பண்றதுக்காக போடுறான். இவனுக்கு போன வாட்டி தெரியும். இல்ல அந்த ஃபன் மெட்டீரியல் அந்த இப்ப ஆரம்பிக்கலையே, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பேசும்போதே சொன்னானுங்களே, அவ்வளவுதான் பிடிஆர் வெளியே வந்துருவாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவர் மொத்தமா வந்துட்டு கட்சியை வெட்டி காலி பண்ண போறாருன்னு நானுங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷன் வந்து ஊருக்கு ஐடி கம்பெனி திறந்துட்டு இருந்தான் போயிட்டு. இல்ல அது ஹக்கியத்து பாத்தீங்களா? எப்படின்னா ஒரு வீட்டை வந்து வாடகை வீட்டுல எல்லாம் குடியிருக்கும் போது இந்த வீட்டை காலி பண்ணா உடனே பாருங்க அவ்வளவுதான், அவர் எங்க வீட்டுக்கு தான் தங்க போறாரு, இனிமேல் பாருங்க எங்களுக்கு வந்து ராஜ காலம் தான் அப்படி வந்து யாரு வெளியே வந்தாலும் பேசுறானுங்க. இன்னைக்கு காளியம்மாலே வரலையா, இதுல பிடிஆர் வர போறோம். காளியம்மாளுக்கே தாவேக்காம நம்பிக்கை இல்லை. அவரோட லெகசி, அந்த பரம்பரையோட லெகசி என்ன, நீதி கட்சியில கதிர் மாம்சம் நீ வேற, அவனே இல்ல ஃபன் மெட்டீரியல் பாரு, இவனே கிடக்குறானுங்க, அடிச்சுட்டு இருக்கிறோம். அவனுங்களே இது தெரிஞ்சுதான் சும்மா வம்புக்குதான் பண்றானுங்க. அவனுங்க என்ன சீரியஸா போட்டிருக்கானுங்க, அந்த அளவுக்கு எல்லாம் அவனுங்க லூசுங்க கிடையாது. அதாவது அந்த போஸ்ட் போட்டாலும் அந்த அளவுக்கு தான் லூஸ் கிடையாது, அது விவரமான லூஸ் தான்.
அவனுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா, அந்த பக்கம் ஓபிஎஸ் வந்து எங்களை அணிக்கு ஆதரவு கொடுத்து விட்டாலும் அந்த சமுதாயத்தையே நாங்கள் அது வென்று வேற குரூப். அவனுக்கு இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது என்னன்னா, தாவேக்காலே தற்குறிகள்லயே ரெண்டு டைப் தற்குறிகள் இருக்கு. ஒண்ணு வன்மம் இருக்கிற தற்குறிகள், திமுக மேல வன்மம் இருக்கிறது. இன்னொன்னு ஒரிஜினல் தற்குறிகள். இந்த பிடிஆர் வந்ததும் வம்பு பண்றதுக்கு வந்து பிடிஆர் அடுத்து எங்க கிட்ட தான் வருவான்னு சொல்லி பண்றது இல்லை. இதெல்லாம் இந்த வம்பு பண்றது தற்குறிங்க, என்ன வன்மம் இருக்கிற தற்குறிங்க. இன்னொன்னு இந்த ஓபிஎஸ்னா அடுத்து இங்க வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்றது தான் ஒரிஜினல் தற்குறிங்க, ஓஜி தற்குறிங்க. அதுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்குங்க இந்த ஓபிஎஸ் வர மேட்டர்லாம். இவனுக்கு வம்புக்கு பேசுவானுங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல இருக்கு. காங்கிரஸ் ஒண்ணு சேர்த்துருவாங்க, நம்ம பக்கம் வர போறாங்க, இவங்க வர போறாங்க, அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு, அந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் அது. சரி, நாங்க அண்ணன் ஒரு மெகா கூட்டணி வைக்க போறாரு. காத்துல கதை சொல்லிட்டு இது இருந்தாங்க. காலைல பார்த்தேன் நினைக்கிறேன். டிசம்பருக்கு மேலதான் தெரியப்படுத்தும் கூட்டணி விவரங்கள் பற்றி. மக்கள் அதாவது ஜூன் மாசத்துக்கு மேல இவர் போயிட்டு மக்கள்லாம் சந்திப்பாராம். மக்களை சந்திச்சுட்டு மக்களை வந்து தயார்படுத்திட்டு போராட்டத்துக்கு தயார்படுத்திட்டு அப்புறமா டிசம்பருக்கு மேலதான் வந்து ஒரு கூட்டணி என்ன ஏதுங்கிறது முடிவு பண்ணுவாரு. இதுல காமெடி பாத்தீங்கன்னா, விஜய் கிட்ட டைம் வந்து பிடிஆர் கேட்டிருக்காராம். நியாயமா பாத்தீங்கன்னா விஜய் தான் பிடிஆர் கிட்ட டைம் கேட்கணும். ஐயா அதுல சீரியஸா டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா. விஜயே பிடிஆர் டைம் கேட்க மாட்டாங்க. இல்லங்க, நான் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணலங்க, இது காமெடி தான் சொல்றேன். நியாயப்படி பாத்தீங்கன்னா ஒரு எப்படின்னா என்னடே கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா, அதான் அந்த டோன்ல தான் பார்க்க வேண்டியதா இருக்குது அவனுக்கு போட்டிருக்கிறது. நான் ஆக்சுவலா ஐடி விங்ல இருக்கும்போது 2024லாம் நிறைய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். பர்சனலா 1-to-1 எல்லாம் கூட கூப்பிட்டு எல்லாரையும் பேசுவாரு பிடிஆர். அப்போ சாரி, இதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடி வேற லெவலுங்க. எப்படி சொல்றது, ஒரு எடுத்து ஒரு டாபிக் பத்தி எடுத்து பேசினாருன்னு வச்சுங்களேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும், நம்ம நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த அவரோட ஐடி செக்ஷன் மீட்டிங்லாம், ஐடி விங்க்கு மீட்டிங் நடத்தும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது என்ன பேந்தர் சாபம்லாம் விட ஆரம்பிச்சிட்டானுங்க வர வர குட்டி குஞ்சானுங்க. குட்டி குஞ்சானுங்க வர வர சாபம்லாம் விட ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்க ஏதாவது போட்டாலே வந்துட்டு அவ்வளவுதான், நீ முடிஞ்சு போயிருவ, நீ பாரு 26 ஆமாங்க, சாபம் விடுறானுங்க. அதுல ஹக்கிங் எண்ணையும் ஒரே நேரத்துல டேக் பண்ணி ஒண்ணு போட்டிருக்கான் பாருங்க. இவனுங்கெல்லாம் இப்படி உருப்பட மாட்டானுங்க, இவனுங்க அப்படின்னு நல்லா இருக்க மாட்டானுங்க, அதுல இவனும் சேர்த்திக்கு அப்படின்னு 2 ஐடியும் டேக் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த இதுதான் பரிதாபங்கள்ல சுதாகர் உட்கார வச்சுட்டு மொத்தமா ஏன்டா அழுகுற, நான் ஒண்ணும் அழுகல சும்மா இருக்கடா, டேய் நீ அழுகுறடா. யாரு போட்டிருக்கா பேந்தர்? எனக்கு எதுவும் நோட்டிபிகேஷன் வரல. அப்படியா, இரு பாத்து. யாரு? இல்ல அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்படியே நீ பேசிட்டே இரு, அவ்வளவுதான் நீ அழிச்சு போயிருவ, 26ல நாங்க தான் வந்துருவோம். அந்த 1 year of TVKன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினானுங்கல்ல, அப்பெல்லாம் அவனுக்கு ஸ்பேஸ் போட்டு அழுதுட்டு இருந்தானுங்க. அந்த 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 ஃபங்க்ஷன் அவனுக்கு ரொம்ப பெருசா எதிர்பார்த்தானுங்க போல. அன்னைக்கு சாயந்தரம் ஸ்பேஸ் போட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தானுங்க. ப்ரோ நாங்கெல்லாம் எங்க மென்டல் ஹெல்த்தை நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இங்க உட்காந்துருக்கிறோம் ப்ரோ. 2026 மட்டும் ஏதாவது ஒன்று எஸ்க ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எங்களுக்கு எல்லாம் மென்டல் ஹெல்த்தே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஜானவராஜசாமி திட்டிட்டு இருந்தாங்க உட்காந்து. என்னடா அண்ணனுக்கு நீ ரெடி பண்ணி கொடுக்குற, என்னத்தரா நீ வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குற, அண்ணனுக்கு பேசு, அண்ணனுக்கு ஃபயராகவே இல்லடா, ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இன் 33 years ஆடியோ லான்ச்ல எப்படி பேசுவார் தெரியுமா? ஆடியோ லான்ச்ல என்ன பேசுவார் அக்கி? ஒரு குருவி கதை, ஒரு காக்கா கதை, ஒரு பக்கம் கழுகு கதை. இவனுங்க அதான் எதிர்பார்க்கறானுங்க. அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ரஜினி அஜித்தை வம்புழுக்கிற மாதிரி இப்போ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி டிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. வேற மன்னராட்சி அது. சரி, நாளைக்கு பூத் கமிட்டி நடக்குது. சரி இது சொல்லுங்க, நாளைக்கு இப்போ இது 26ஆம் பூத் கமிட்டி நடக்குது. என்ன டாபிக் இருக்கு அண்ணனுக்கு பேசுறதுக்கு? கடைசியா ஒரு பொதுக்குழு நடத்தினதுக்கும் இப்போ நடக்கிறது பெரிய சம்பவம். வருவார், அது சொல்லிட்டாங்க வராரு. எனக்கு இப்ப அது கியூரியஸா இருக்குது, இடையில என்ன நடந்ததுக்கு, அதை என்ன பேசுவாரு, ஏதாவது பேசுறதுக்கு டாபிக் இருக்கு அதிமுக திட்டத்துக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு. பெருசா சம்பவம் எது நடந்த மாதிரி தெரியல. ஏதாவது நடந்துச்சா? அந்த அன்னைக்கு அந்த ஒரு குட்டி குஞ்சம் சொல்லிட்டு இருந்தான்ல, போன தடவை வந்துட்டு எங்க ஏரியால வந்து என்ன வந்து கூப்பிட்டு போனாங்க 500 ரூபாய் கொடுத்து பூத் கமிட்டியில உட்கார வைக்கிறதுக்கு.
இந்த மாதிரி வேலைகள்லாம் திமுக செய்வார்கள், நம்மளை அழைத்துக் கொண்டு நீங்கள் யாரும் ஏமாந்து விட வேண்டாம். அந்த மாதிரி பாயிண்ட் தான் எடுத்து வைப்பான்னு நினைக்கிறேன் வந்துட்டு. நம்மள கூப்பிட்டுட்டணும் சாமி. உனக்கு நீ அங்க போனா என்ன பண்ணுவாங்க? நான் வா உனக்கு 1000 ரூபாய் பிரியாணி தரேன் வா இல்ல புசி ஆனந்த கிட்ட இந்த எக்ஸ்கியூஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க ஆக்கி. ஏன்டா மீட்டிங்கு லேட்டா வர அப்படின்னு சொன்னா, வழியில திமுக காரு பார்த்து எங்க கையில வந்து 1000 ரூபாய் கொடுத்து சீக்கிரம் வா வான்னு கையோட ஈர்த்துட்டு போயிட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பிசி ஆனந்த சொன்னா நம்பிடுவான். இல்ல நேத்து ஒரு ஹைலைட் பண்ணாளுகள்ல அந்த பேனா நாயகன்ட்ட, ஏன் வந்து சிக்னல் கட் ஆயிட்டே இருக்கு, திமுக காரங்க அங்க நின்றுட்டு நம்ம ஸ்பேஸ வந்து இது பண்றாங்க. ஐயோ ஆமா அவனுங்க என்ன சொன்னாங்க அது ஸ்பேஸ் கிராஷ் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் போட்டானுங்க, ஸ்பேஸ் கிராஷ் ஆயிடுச்சு. அது ஏதோ டெக்னிக்கல் பார்த்து கிராஷ் ஆயிடுச்சு. உடனே இவனுங்க அடுத்த ஸ்பேஸ் உடனே டக்குனு இன்னொரு பக்கத்துல இன்னொரு ஸ்பேஸ் போட்டு சாரி இன்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க. நம்ம ஸ்பேஸ் போடுறது கூட இவங்களால பொறுக்க முடியல. டிஎம்கே ஐடி மாஸ் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. ஏய் ராக்கெட் ஏதோ விஜய் லிசனிங்னு போட்டிருக்கான், உண்மையாவா? வந்து டிவிகே ஃபன் டைம்னா தான் அவங்க கட்சி ஃபன் டைம் நினைச்சுக்கிட்டானா? இவனுங்களை டைவர்ட் பண்ண ரஜினி படம் போதுங்க. அதான் சொல்றாங்களே ஜனவரி 9 பராசக்தியோட சேர்ந்து ஜெயிலர் 2வா இல்ல இந்த இதையும் ரிலீஸ் கூலியா ஜெயிலர் 2 ஏதோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல கூலி வந்து மே மாசமோ ஜூன் மாசமோ வருது. ஜனவரி அப்ப ஜெயிலர் 2 தான். ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கூலி அஜித் படத்தையும் கூட இன்னும் கொஞ்சம் ரஷ் அப் பண்ணி முன்கூட்டியே முடிச்சு கூட அதையும் அப்பயே ரிலீஸ் பண்ணிடலாம். அஜித் என்ன படம் தெரியல, குட் படங்களுக்கு 4 நாள் உட்கார்ந்து டைவர்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, ரீரிலீஸ் ஏதோ ஒன்று போட்டுடலாம், முடிஞ்சு போச்சு. நல்ல அஜித் படத்தை ஏதோ மங்காத்தா ரீரிலீஸ் போட்டுடலாம். வீணா ரீரிலீஸ் போட்டா போதும். இல்ல நேத்து ஜெயிச்சதுக்கே வந்துட்டு இன்னைக்கு அறிக்கையை தூக்கிட்டு வந்துட்டான். அறிக்கை எதுவுமே கையில கிடைக்கலன்னு ஒரு 4 லைன் மண்ணை பத்தி எழுதுவோம்னு வந்திருக்கான். இந்த மாதிரிலாம் வந்து அதாவது குட்டி குஞ்சானுங்க எல்லாம் வந்து போட தேவையில்லை, விஜய் வந்துருவான், இறங்கிடுவான் களத்துல. இருங்க என் படத்தை அவனை விடுறோம் பாடுறா அப்படின்ட்டு. விஜய் வந்து இப்ப அப்பட்டமா மாட்டிட்டா. ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போதே இவன் வந்து ஒரு அறிக்கை விடுறான், திமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கு அப்படின்ட்டு. சோ இவன் எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கான்னு புரிஞ்சு போச்சு. இப்ப ஆப்போசிட் கேம்ப்ல என்ன நடந்தாலும் டிஎம்கே பக்கம் ட்விஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இருக்கான் அவன் அறிக்கை விட போதும். எனக்கு தெரிஞ்சு இது டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காகவே 26ஆம் தேதி வந்து ஏடிஎம்கே திட்டுவான்னு நினைக்கிறேன். 2-3 வாரத்துக்கு திட்டு போவான்னு நினைக்கிறேன். இல்ல அவன் என்ன சொல்லுவான்னா, பூத் கமிட்டில ஏடிஎம்கே திட்டினானா அது இன்னும் மொக்கையா போகும். நீங்க அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் தர மாதிரி தான் அவன் பேசணும். அது அதை விட்டுட்டு சும்மா பைத்தியக்காரத்தனமா வளர்னானா மறுபடியும் காமெடி ஆக்கி விட்டுருவானுது. அண்ணனுக்கு தெரிஞ்ச பேச மாட்டாரா? பண்ணிட்டு இருக்கான் அவருக்கே இல்ல முந்தேஷ் ஸ்கிரிப்ட் தான் பக்காவா எழுதி தரானுங்கல்ல, படத்துக்கு இடத்துக்குன்னு எழுதி தரானுங்க. எனக்கு தெரிஞ்ச முருகதாச கூப்பிடலாம். அவன் தான் வந்துட்டு பெரிய வடை 49B 49 சீன்லாம் எழுதி செக்ஷன்ல எழுதி கொடுப்பான். இது மூலியமா நீங்க பூத் கமிட்டியில ஓட்டு கேளுங்கன்னு கூட உருட்டினாலும் உருட்டுவான். இந்த வக்ஃபு மேட்டர் பத்தி பேச வாய்ப்பு இருக்கு. ஆத்து நான் தான் கண்டுபிடிச்சு விட்டேன். திமுக கதறாங்க. இந்த மேட்டர் பத்தி பேசுவாங்க. நம்ம வக்கீல் ஜெயிச்சாரு. அவங்களால பொறுத்துக்க முடியல. அவங்க இணைய கைக்கூலிகளை விட்டு நம்மள வந்து அட்டாக் பண்றாங்க, போய் பரப்புறாங்க. அவங்களால பொறுத்துக்க முடியல. இந்த இடத்துல நம்ம பசங்க உள்ள போந்து ஆதவர்ஜுனா வச்சே வந்துட்டு ஸ்பேஸ் நடத்தினாங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்க பாக்கணும், கவனிக்கணும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்களே இல்ல அதான் இதெல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு ஸ்பேஸ் பக் இது ரிப்போர்ட் அடிக்கிறோம்ன்றது அது என்னன்னா இவனுங்க இந்த பாட்டு கொண்டு வந்திருக்கானுங்க. அதனாலதான் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஹேங் ஆயிருக்கு. அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு அதையும் நம்ம தான் எழுதியிருக்காங்க. பூரா பாட்டா இறக்குனா அப்புறம் பின் ஏங்க பாட்டுக்கு நீங்க தர அவன் பலூன் மேட்டருக்கே உதயநிதி பேர்ல எழுதுனாங்க. லயோலாமணி அடுத்த நாள் இன்டர்வியூல போயிட்டு ஞாபகம் இருக்கா, பலூன் அங்க பறந்துச்சான், அந்த பக்கம் உதயநிதி கார்ல வந்தாராம். கார்ல வந்துட்டு பலூனை பார்த்து இது என்ன இது விஜய் மூஞ்சி போட்டு இவ்வளவு பெரிய பலூனு அப்படின்னு சொல்லிட்டு பலூன் இறக்க சொல்லிட்டு போலீஸ்க்கு உத்தரவு கொடுத்துட்டு போனாராம். இது எவனாவது இவன் பண்றதெல்லாம் பார்த்தா இந்த பாலா நந்தா படத்துல ஒரு காமெடி வரும், வண்ணாரத்துறையில உட்பாவோட காணாம போனோம் அந்த மாதிரி. அது சொல்ல வேணாம் விடுங்க. நம்ம அந்த பழமொழியை நம்ம மாத்திப்போம். பாப்பா வீட்டுல மாமி காணாம போனாலும் நம்மளதான் சொல்லுவானுங்கன்னு மாத்திக்கலாம். பாப்பா வீட்டுல பூணு காணாம போனா கூட நம்ம அப்படி மாத்திக்கலாம். சூப்பரா இருக்கு. நான் அதுக்குதான் வேற ஒண்ணு போடுவேன். ஏசிபி என்ன போட்டு விடுவேன்னா
தாவேக்காரன் வீட்டுல எவனுக்காவது குழந்தை பிறந்தாலும் திமுக காரன் தான் அப்பான்னு சொல்லுவாங்க. திமுக காரன் தான் இல்ல காரணம். எக்ஸ்பைரி தான் அப்பா, எக்ஸ்பைரி தான் அப்பா. தப்பா பேசு. அதை கிளம்பிட்டு போய் நான் என்னங்க இல்ல அவன் உண்மையிலேயே அக்கி சரி ஆகாத பைத்தியம், சரி ஆற பைத்தியம் இல்ல, சரி ஆகாத பைத்தியம். அவனெல்லாம் பார்க்கவும் அப்படித்தான் தெரியுது. இவனெல்லாம் வந்துட்டு அவன் ஆரம்பத்துல இவர் தான் வந்து கொள்கை பரப்பு செயலாளர்களும் பேசிட்டு இருந்தானுங்க. ஆனா ஒரு டீம் உள்ள இருக்கிறாங்க இதுல டிவிக்கலா நியாயத்துக்கு அசிங்கமா பேசுறவங்க. கதிர் மாம்ஸ் எந்த டீம்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் ரிப்ளையே கொடுக்க முடியாது போல எனக்கு தெரிஞ்சு. ஒரு டீம்லாம் இல்லைங்க, அவங்க முக்காவாசி பேர் அப்படிதாங்க. ஒரு சில பேர் தாங்க தப்பி தவிர எல்லாமே அந்த மாதிரி தாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், அசிங்கமா பேசுறது வந்து எல்லா மேக்சிமம் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லாத பேசுறாங்க. என்னவோ விஜய் என்ன சொன்னாரோ அதுதான் வேத வாக்குன்ற மாதிரி, அது கூட ஓகே. பட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு ரொம்ப கேவலமா ரிப்ளை கொடுக்கறது வந்து கதிரவன் இத்தனை நாள் ஃபேன் ஹக்கியை தூக்கி போட்டுச்சு போல இருக்கு. இத்தனை நாள் இவனுக்கு வந்து ஃபேன் வார்லயே இருக்கானுங்க. சரியா, அஜித் ஃபேன் அபியூஸ் பண்ற மாதிரி எல்லாரும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது போக கதிர் மாம்ஸ் இவனா அவர் சொன்ன மாதிரி இவ்வளவு வருஷம் வந்துட்டு அந்த பக்கம் அஜித்தை திட்டிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல அஜித்தை தூக்கிட்டு திமுக போட்டிருக்கானுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். கண்டென்ட் அதேதான், சரிங்களா? ஆளை மட்டும்தான் மாத்திருக்கானுங்க. அதெல்லாம் மாறாத அவனுங்கள்ட்ட. அன்னைக்கே அந்த கண்டபடி திட்டினவனே தூக்கி ரெக்கார்ட் பண்ணி பெரிய லெவல்ல ஆனதுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டு ஓடினானுங்கல்ல, ரியாலிட்டி ஆஃப் அரசியல். அந்த இடத்துல வந்து அவனுங்க வந்து சிக்கினது. அவனுங்கள்ட்ட போயிட்டு இந்த ஒரு படம் ஃபிளாப்னு சொன்னீங்கனாலே அதுக்கே அப்யூஸ் பண்ணிடுவானுங்க. இல்ல முத்துமா, அவங்களால என்னன்னா எல்லாருக்குமே அசிங்கமா பேச தெரியும், ஆனா அவனுங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியும்ன்றது இல்ல. அது வந்து அவனுங்களுக்கு தெரிய மாட்டேது. நம்ம தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறோம், நம்மளால மட்டும் தான் பேச முடியும்னு நினைச்சிட்டு பேசுற மாதிரி பேசுறானுங்க. பதில் இல்லைன்னா அந்த வார்த்தைகளுக்கு கெட்ட வார்த்தை யூஸ் பண்றானுங்க மாம்ஸ். நீங்க இப்ப அவங்க ட்ரிகர் பண்ணி விட்டுறீங்க ஏதாவது ஒன்று சொல்லி, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அழுகுறானுங்க ஐயோன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சமாளிக்கிறதுக்கு வர வழி என்ன இருக்கு? அதுதான் அபியூஸ் யூஸ் பண்ணிட்டு ஓடிடுறானுங்க. இதுதான் வந்து அவனுக்கு பண்ற வேலை. இவனுங்களாம் ஒரு ஐடி விங்கு. இப்ப ஏதோ ஒரு புது பேர் வச்சிருக்காரு விஜய். அந்த ஐடி விங்குக்கு என்ன பேரு? என்ன வாரியர்? விர்ச்சுவல் வாரியர்ஸ். விர்ச்சுவல் வாரியர்ஸ், மண்ணாங்கட்டி வாரியர். போய் எல்லாம் அவங்க வேற வந்திருக்காங்க மீட்டிங்க்கு. எல்லா ஐடியிலையும் அசிங்கமா திட்டுறது, போட்டோ எடுத்து மாப் பண்ணி போடுறது, இது ரெண்டு தான் தெரியும் அவனுங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து. ஒருத்தர் வந்து கருத்தியல் ரீதியா பதில் சொன்னா அது திருப்பி கரெக்டா பதில் சொல்லணும். பதில் இல்லையா ஒதுங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க போட்டோ எடுத்து மாஃப் பண்றது, ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அதுல அசிங்கமா பேசுறது. ஜிகே வாசன் போப் பிரான்சிஸ்க்கு போய் வந்து மலர் தூவிட்டு இருக்காருங்க. அக்கி வந்து ரொம்ப நேரமா மைக் போயிட்டாப்லையா? இட்டாலி கிளம்பி போயிட்டாரு. பிரதர் அக்கி வந்து ரொம்ப நேரமா ரிமூவ் பண்ணிடுறேன். அக்கிக்கு பக் ஆயிருக்கு. ஸ்பீக்கர்லாம் எவ்வளவு கான்சியஸா இருக்காங்க. நீங்க ஒன் ஆஃப் த கோவஸ்ட் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க ஏசிபி என்ன சொல்லுங்க. நான் சொன்னேங்க, நீங்க தான் காதுல வாங்கல. ஜிகே வாசன் போப்புக்கு வாழ்த்து சொன்னாரு. போப்புக்கு போட்டோக்கு வந்து இது இல்ல அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு. சாரிங்க வாழ்த்துன்ட்ட. அஞ்சலின்னா இங்க இட்டாலி போயிருக்காரு. இல்ல இங்க போட்டோ வச்சு. அதாவது ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு இங்க மலர் தூவி வந்து பூஜை எல்லாம் பண்ணானுங்களே ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் ஜெயிக்கும் போது. அங்க அந்த வேலையை பண்றான் போல இருக்கு. நெக்ஸ்ட் 1 இயர் வந்து டிஎம்கே யூடியூப் சேனல்ஸ்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கணும்.
என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பிஜேபி தப்பு பண்ணாலும் ஏடிஎம்கேவோட சேர்ந்துதான் வரும் அந்த பிரச்சனை. அதெல்லாம் அழகா மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும். இப்போ நெக்ஸ்ட் 1 இயர் கூட சொல்ல முடியாது, இன்னும் 11 மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல்ஸ் கூட நம்ம ஆக்டிவா இருப்பாங்க. நம்ம கட்சி ஒண்ணு மீடியாக்காரன் எலெக்ஷன் டைம்ல வந்து அறிவாலயம் வாசல்ல நிப்பான், ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்குமான்னு. நம்ம கட்சி எதுவும் தராது. என்னப்பா நிக்கிற, நியூஸ் ஏதாவது வேணுமா? இல்லைங்க சார். அப்ப ஒண்ணும் இல்ல போ அப்படின்றவாங்க. அது எப்படி பண்ணீங்க? அது நேத்து பார்த்தேன், ஒருத்தன் பண்ணி வச்சிருந்தேன் இதே மாதிரி. எதுங்க? அது உண்மையா வந்துட்டு போனதுங்க, எடிட் இல்ல. அது சொல்லதான் வந்தேன். உண்மையா வந்துட்டு போனதா? ஆமாயா, அனானிமஸா உட்காந்துருந்தேன், ஸ்கிரீன் ஒரு செகண்ட் வந்துருச்சு போச்சு. இந்த அமித் இருக்கான்ல, அவன் நேத்து போட்டிருந்தான் இதே மாதிரி, நரேந்திர மோடி கேம் டு மை ஸ்பேஸ், சன்னி லியோன் கேம் டு மை ஸ்பேஸ், இதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் போட்டு 2 செகண்டுக்கு வீடியோ இருக்கு. அது முன்னாடி இதாயிருச்சு வீடியோ. அப்பதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நான் மஸ்கு மாமா ஏதோ வேலை பண்றான் போல் இருக்கு. மஸ்கு மாமால அந்த நாய் வந்து லிங்க் காப்பி பண்ணி போயிட்டான். இப்ப இது அதர் லிசனர்ல உட்கார்ந்திருக்கான் பாரு அவன். அது அப்ப நரேந்திர மோடி நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டு 3 செகண்ட் கழிச்சு தான் ரெக்கார்ட் ஆகும். அதனால 2 செகண்ட் தான் கிடைச்சிச்சு. ஆண்ட்ராய்டு அப்படித்தானே, எனக்குலாம் அப்படிதான் ஆகும், 3 செகண்ட் ஆகும். என் போன்ல 3 செகண்ட் ஆகும். அட்மின் எவனோ எட்டி பார்த்துட்டு போயிட்டானா? இல்லைங்க, இது ஏதோ நடக்குது. அப்படி பார்த்தா நேற்று அமித் ஸ்பேஸ் எல்லாம் என்ன நரேந்திர மோடி சன்னி லியோன் வந்துட்டு போறாங்க. அவனு ஸ்கிரீன்ஷாட் இது மாதிரி போட்டிருக்கான் நேற்று. பக் ஆகுதா ஸ்பேஸ், ராக்கெட்டோ மித்து ஸ்ரீலங்கில போறாங்க. ஒரு 4 பேர் தான் ஸ்பீக்கர்ல கேட்டுது, ராக்கெட் குரல் கேட்குதுன்னா லிசனர்ல கேட்டுது. ஆனா யாரோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியா கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேல வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா ஒரு ட்விட் போட்டா அது வந்து எல்லாத்துக்கு எல்லா வீடியோவும் எல்லா டிவிலும் ஃபிளாஷ் நியூஸா போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து அவர் போட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சுன்னா ஏதோ ஒரு பேருக்கு போடுறாங்க எல்லாரும். பின்ன என்னங்க, எல்லாத்துக்கும் திமுக பாஜக கூட்டு ரகசிய கூட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மீடியாக்காரன் பேர் கட்டுறமா இல்லையா அவன் சொல்றதெல்லாம் போட்டு. ப்ரோ, இது ஏதா பக்கா இல்ல வேறவனா இதே மாதிரி வச்சுன்னு சுத்துறானா? அது ஏதோ பக் மாதிரிதான் தெரியுது. யாரு வைலின் வாசிதா? ராக்கெட், வைலின் ராக்கெட். இன்னும் நக்கி இவன் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இவனை சுத்தி எவனுமே கொஞ்சமாவது லாஜிக்கலா பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இவன் இதுக்கு முன்னாடியும் அந்த நீட்டை பத்தி பேசினப்ப இங்க ஸ்பேஸ் உங்க ஸ்பேஸ் ஓடியே தானே அதுக்கு அடுத்த நாள் போய் பேசினான். ஆமா ஆமா, மேபி வருவான் முத்தாசிர் ப்ரோ, நம்ப முடியாது. இவன் கொஞ்சம் இடம் தான். டேய், அதர் லிசனர்ல தானே கேக்குதாடா? ஒழுங்கா நாங்க சொல்றதெல்லாம் கத்துக்கினே நாளைக்கு போய் ஒழுங்கா பேசணும். பேசுங்க முத்தாசிர் ப்ரோ. இல்ல எப்பவும் அதர் லிஸ்னர்ல லாகின் பண்றவங்க மறந்து போய் அப்படியே உள்ள வந்துட்டாங்களே. கரெக்ட். தூக்கி போட்டுருச்சீங்க பேந்தர், எதுவும் பக்கா என்னன்னு தெரியல, தூக்கி போடுது இல்ல. ஏண்டா தமிழ் புலவா, இந்த மாதிரி இந்த அதர் லிசனர்ல வந்து உட்காந்து கதை அக்கியல்ல முந்தாசிர் ப்ரோ அவனை தூக்கி போட்டேன். அவங்கதான் இருக்கான். இல்ல முந்தசீரை தூக்கி போட்டு சின்னாரு. சரி சரி கொடுத்துட்டேன். பேசு ப்ரோ. கால்ல இருந்தே அப்படிதான் இருக்கு முந்தாசிர் ப்ரோ, திடீர்னு தூக்கி போட்டுறது. நல்லா பேசிட்டு வந்திருக்கியா? அப்டேட் போட்டீங்களா? எல்லாம் அப்டேட் போட்டுவீங்க. இப்ப இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆமா, இஷ்டத்துக்கு அப்டேட் கொடுக்குறாங்க, நான் என்ன பண்றது? ராக்கெட் வாய்ஸ் மச்சான், தொண்டையில ஏதாவது வச்சிருக்கிறியாடா வயலினு? நீ நார்மலா பேசினாலே வயலின் வசிக்கிற மாதிரி தாங்க இது. சொல்லுங்க ப்ரோ. இது இந்த யூடியூப் ப்ரோட்டஸ்ட் சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போன வாரம் ஃபுல்லாவே அதை பத்தி தான் வீடியோ போட்டிருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா அவன் சேனல் வந்து ஹேக் ஆச்சு, திரும்ப இப்ப கேக்குதா? திரும்ப இப்ப ஹேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். ஏசிபி பேசுறாரு. ஒரு நிமிஷம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு.
அதான் போன வாரம் ஃபுல்லா அந்த யூடியூப் கேட்கல போல. ப்ரூட்டஸ் வந்து அவன் சேனல் ஹேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருந்தான். அவன் என்ன சொல்றான்னா கூகுள்ல வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு போட்டிருக்கு ஆண்ட்ராய்டு போன்ல. ஒரே அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதா அந்த மாதிரி ஈஸியா ஹேக் பண்றாங்க. அது வந்து எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. கூகுள் தான் பார்க்கணும் என்ன பண்றது அப்படின்ட்டு. அவன் வந்து இப்போ அவன் யூடியூப் ப்ரூட்டஸ் சேனல்ல இல்ல வேற ஒரு சேனல்ல தான் வீடியோ போட்டுட்டு இருக்கான். ஸோ ஆண்ட்ராய்டுல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஹேக் பண்றது ஈஸியா இருக்கிற மாதிரி இது என்னன்னு தெரியல. போங்க மறுபடியும் பக் ஆகுது. ராக்கெட் பேசுங்க. ராக்கெட் கீழே போயிட்டாரு ப்ரோ. ராக்கெட் மறுபடியும் கிலோமீட்டரா? எனக்கு திரும்ப பக் ஆயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ப்ரோ ஆயிடுச்சு. சொல்ல ரிமோட் ப்ரோ சொல்ல அந்த ரிமோட் மேட்டர் ரிமூவ் அடிச்சுட்டு அண்ணா ஒரு நிமிஷம் அவனை ரிமூவ் அடிச்சுட்டு மறுபடியும் அளவு கொடுங்களேன் ஸ்பேஸ் விட்டு. இல்ல ராக்கெட் சொல்ல அந்த மேட்டர் நான் சொல்லிடுறேன். ஒன்னும் சொல்ல வரல. விஜயனை நம்ம பேசுறதை கேட்டுக்கொண்டே இருக்கேன் சொல்ல வர கொஞ்சம் இல்ல வீண வசதி லிட்டரலா வீண வசதி. எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன் வார்த்தை. இருங்க ராக்கெட் இன்வைட் அனுப்பியிருக்கேன். மேலதான் காட்டுது ராக்கெட்டு. இப்பதான் ரிமூவ் பண்ணிட்டு இன்வைட் கொடுத்தேன். அப்படியா முத்தண்ணா நீங்க பேசுங்க முத்தண்ணா. பேசுங்க ப்ரோ. கேட்டுச்சா சொன்னது? எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. பேசுனீங்களா? ஆமா அப்படிதான் சொல்ல வந்தாரு. விஜயனை நம்ம பேசுறதை கேட்டுட்டு இருக்காரு. அதனால வந்து ஆக்கப்பூர்வமா கருத்துரைங்கன்னு சொல்ல வந்தாரு. ஓகே ஓகே கூல் கூல் கூல். உங்கள்கிட்ட ஆக்கப்பூர்வமா கருத்து இருக்கா? பெருசா ஒண்ணும் இல்ல இல்ல. ஓகே ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் பெருசா ஒண்ணு இல்ல சிறுசா ஒண்ணு இல்ல. ராக்கெட் வந்துட்டாரு. அக்கி ப்ரோ கீழே போயிட்டாரு. அவரு தூக்கி போட்டுச்சா? ஆமா ஆமா ஒருத்தர் வந்தா ஒருத்தர் தூக்கி போடுது. ராக்கெட் அன்மியூட் பண்ணி என்னையா யாரும் ஸ்டெடியா உட்கார மாட்டீங்க, தொப்பு தொப்புன்னு விழுந்துடுறீங்க. இங்க பாருங்க, நான் இப்ப இந்த ஸ்பேஸுக்கு வந்து 5 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ள 7 டைம் வந்து ஹோஸ்டிஸ் காமிங் கனெக்ஷன்ஸ் வருது. சரி பண்ணுங்க. எனக்கு எல்லா கனெக்ஷனும் நல்லா தானே இருக்கு, ஒர்க் ஆகுது. பேந்தர்னா கீழே போயிட்டான். ராக்கெட்டுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னங்க விஜய் அவ்வளவு வெட்டியாவா இருக்கான்? மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு போகாம நம்ம ஸ்பேஸ் பண்ணிருக்கான். கரெக்ட், வெட்டியா தான் இருக்கான். தினமும் இங்க பேசுறதுதான் அவன் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு பேசுறாங்க. அவனுக்கு புரியுற மாதிரி இந்த புயல் புரியுற மாதிரி நல்லா பேசுறாங்க. அல்ல அவன் வரானா இல்ல அந்த ராஜ்மோகன் வரானான்னு தெரியல. அவன் அறிக்கையெல்லாம் பார்த்தா டவுட்டா இருக்கு, யார் எழுதி கொடுக்குறாங்க. என்ன சார் சொல்ல வரீங்க? ஒரு ட்விட்டரை யூஸ் பண்றது கூட விஜய்க்கு அறிவில்லைன்றீங்களா? அது கூட ராஜ்மோகன் தான் பண்ணுவாங்க. அறிக்கை தான் எழுதி தருவானா, இது கூட அவன் தான் பண்ணுவாங்க. போஸ்ட் பண்றதுக்கு வேற ஆள் வச்சிருப்பான், எழுதி கொடுக்கறது மட்டும் தான் ராஜ்மோகனா இருக்கும். அதுதானே, எழுதுறது கூட அறிவில்லை விஜய்க்கு, அது வேற விஷயம். ட்விட்டர் ஜாயின் பண்றதுக்கு கூட அவனுக்கு அறிவு இருக்காதா? அதுக்கும் ராஜ்மோகன் தான் வேணுமான்னு கேக்குறேன். இருக்கலாம். நேத்து ஒரு போட்டோ பார்த்தோம், முக்கியமான ஒரு பெண் போராளி ஒருத்தவங்க கட்சியில ஜாயின் பண்ணிருந்தாங்க. இல்ல கட்சியில சேர்ந்துட்டாங்களா இல்ல ஏதோ அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி ஏதோ போஸ்ட் போட்டிருந்ததா பார்த்தேன். எங்களுக்கு வந்து போத்தி மேடையில சேர்ந்துருப்பாங்க. அறிவுரை கொடுத்து ஏதோ இதுல ஐடிவிங்க இதுல எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்றதை பத்தி, எப்படி கையாளுறதுன்னு பத்தி அறிவுரை எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்னு போட்டிருந்தாங்க. கட்சியில சேர்த்துக்கிட்டாங்களா என்ன அபிஷியலா? அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையா? ஏங்க மேடையில நிக்க வச்சு பொன்னாடையெல்லாம் போட்டுறாங்க, சேர்க்காம இருக்குமா? ஓ சோசியல் ஜஸ்டிஸ் ட்ரைனிங் கொடுக்க போயிருப்பாங்க போல. மேல வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டேன் தல. ஓகே ஓகே.
இவனுக்கு அறிவே இல்ல. யார் யாரெல்லாம் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கணுமோ அவங்க வந்து பரவான்னு காட்டுறான் ஃபோர் கிரவுண்ட்ல. யாரு ப்ரோ? விஜயா? விஜய். ஆமா ப்ரோ அதுதான் ப்ரோ நல்லது. அறிவு இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம ஜாலியா இருக்கிறோம். இப்படி ஒரு கோமாளி வந்து டைம் பாஸ் கொடுக்குறான். நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் சும்மா டிவிக்கேன்னு ஸ்பேஸ்ல டைப் படிச்சிருப்பான். யாரா நீங்க என் ரசிக வர்ச்சுவல் குஞ்சுக்கா கூட இவ்வளவு ஸ்பேஸ் போல நீங்க தினமும் போட்டு அடிக்கிறீங்களேடா அப்படின்னு வந்துருப்பான். இல்ல நாளைக்கு இந்த மாதிரி நம்மளை பத்தி பெருமையா சொல்லுவான். அப்படி யாரு இல்லக்க நம்ம பசங்க புள்ள புகுந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி பேசுவான் பாருங்க அடுத்த மேடையில. எதுக்கு இவனுங்க திடீர்னு விஜய் டிவி கோபிநாத்துக்கு குடி டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க நாத்தாக்காரனுங்க. எதுங்க கருத்து சொல்லியிருக்காங்க திடீர்னு. இப்பதான் எடுக்கிறானுங்களே, எப்பயோ பண்றானுன்னு நினைச்சு. எப்பயோ எடுத்துருப்பானுங்க, இப்ப மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கு ஜான் மகேந்திரன் ஒரு ரிப்ளை போட்டிருந்தாரு, ஒரு மனிதர் என்பது மனிதர்களுக்கு புரியும். ஆமா ஆமா நான் பார்த்தேன். எல்லாம் தூக்கி தூக்கி போடுது போலயே, மரங்கள்லாம் டக்கு டக்குன்னு போயிட்டு. சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்க கூடாது. ஒரிஜினல் ரிலீஸ்ல கண்டுபிடிக்காத குற்றத்தெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு இந்த புகை போடுறது. ஏர்போர்ட்ல எவன்டா புகை போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. புகை கீழே இருந்து மேல வருது. அதுவும் இவர் தான் டைரக்டர் ஜான் மகேந்திரன். ஒரு ஏரியல் ஷாட் காட்டுவான், அவ்வளவு புகை இருக்கும் கீழே. சினிமால அந்த சொர்க்கத்துல நடக்கிற மாதிரி காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இதுல சச்சின் தானே? சச்சின். ஆமா 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 அதேதான். ஆமா ஒரு வீடியோ பார்த்து ஏர்போர்ட்ல எதுக்குடா, அது ஊட்டில எங்கடா ஏர்போர்ட் இருக்கு, அதுல வேற புகைய போட்டு வச்சிருக்கீங்க. எவன்டா அவன் ஏர்போர்ட்டுக்குள்ள புகை போட்டு ஆம்பராணி புகை போட்டுட்டு இருக்கிறது இதை போட்டுருந்தானுங்க. கொஞ்சமா போட்டா அது அவர் ஒரு சீன் சுவாக சீன்ல வந்து குபீர்னு கீழ இருந்து மேல வருங்க புகை. ஆக்சுவலா ஊட்டி உச்சிக்கு போனாதான் ப்ரோ அவ்வளவு மிஸ்ட் இருக்கும். சாதாரணமா ஊட்டில எல்லாம் நம்ம சில்லுன்னு இருக்கும், அவ்வளவுதான். அந்த மிஸ்ட் இருக்காது. மிஸ்டுக்கு நீங்க வந்து தேடி மேல போன உச்சிக்கு. இவனுங்க ஷூட்டிங்க ஊட்டியில தானே பண்ணானுங்க, எதுக்கு புகையெல்லாம் போட்டு? ஒரு சும்மா ஒரு எஃபெக்ட்டுக்கு தான். ஆக்சுவலா உள்ளத்தை அள்ளித்தா வந்து விஜய் பண்ண வேண்டிய படம் தான், அது ஊட்டியில தான் எடுத்துருவோம். ஆமா ஆமா சொல்லி இருந்திருக்கான் சுந்தர்சி. நல்ல வேலை பண்ணல, கார்த்திக் பண்ண செம்மையா இருக்கும்.
ஏங்க இந்த அன்பு பேசுங்க அன்பு. கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கேக்குது பேசுறது கேக்குது கேக்குதா? அன்பு கேக்குது கேக்குது. பேசுங்க. ஓகே. இல்ல கோபிநாத் பத்தி சொல்லிட்டு இருந்தது விஷயம் வந்து முந்தானத்து கோபிநாத்தோட ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. அவர் வந்து நீயா நானால வந்து அந்த ஒரு அம்மா வந்து நம்ம ஸ்டாலின் செல்லுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி இது பண்ணி பேசின ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்டிங்ல போச்சு தெரியுமா? அது எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, நான் வந்து சிஎம் செல்லுக்கு உடனே எழுதி போட்ட உடனே எனக்கு வந்து உடனே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் இஷ்யூக்காக அந்த அந்த வீடியோ வந்து ஆமா. முந்தா நேற்று என்னான்னு ட்ரெண்ட் ஆச்சுன்னா, ஆப்போசிட்ல பேசினவங்க வந்து இது மன்னராட்சி அப்படின்ட்டு பேசும்போது கோபிநாத் வந்து இந்த மாதிரி ஒரு உயிரை காப்பாத்துறது வந்து மன்னராகவே இருக்கட்டுமே, அது ஏன் நீங்க வரவேற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த வீடியோ கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து தான் மேபி இந்த இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பழைய வீடியோ வச்ச இந்த ரேஷன் கார்டுக்கு அந்த இது பண்ணிருந்தது தானே? அதான் ரேஷன் கார்டு வீடியோ தான் நினைக்கிறேன். அந்த வீடியோ தான் நினைக்கிறேன். ஓகே, ரீசர்க்குலேட் ஆகுது போல இருக்கு. அது முன்னாடியே ஒரு ரவுண்ட் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரீசர்க்குலேட் ஆகுது போல இருக்கு. அதை பார்த்துட்டு தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அது போட்டு அந்த வீடியோ அது நானும் எங்கேயோ பார்த்தேன், டிஎல்ல தான் பார்த்தேன் அந்த வீடியோவை. நான் ஷேர் பண்ணி விடுறேன். என்னன்னா அது அழகா சொல்லியிருப்பாரு. அது வந்து இது மன்னராட்சியில வந்து இது மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே இந்த அம்மாவோட பேச்சை போட்டு இல்ல இப்படி ஒரு அவர் எப்படி மன்னரை சொல்லுவாருன்னா, வந்து சினிமால இருக்கிறவனை நீ வந்து கொண்டாடுற, ஒருத்தன் 6 அடிச்சானா அவனை ராஜா ரேஞ்சுக்கு கொண்டாடுற, மன்னர் ரேஞ்சுக்கு அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுற, ஏழை கண்ணீர் வந்து இந்த ஏழை தாயோட கண்ணீரை என்ன பண்றது? கலர்ஸ் சேனல் வந்து விஜய் டிவியை வாங்கிட்டாங்கன்றாங்க. அதால அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேஞ்ச் ஆகுறாங்கன்ற அது உண்மையான்னு தெரியல. நான் கூட நியூஸ்ல பார்த்தது தான். அது பேஸ் பண்ணி தான் நானும் சொல்றேன். இல்ல கதிரவன், இது ஜியோ தானே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அதான் இப்போ கலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க டேக் கேர் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பார்த்தேன் நீ நியூஸ்ல. ஸோ அவங்க வந்து என்டையர் டீமே சேஞ்ச் பண்றாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி போட்டுருச்சு. பட் அது கூட நம்ம நியூஸ்ல பார்த்தது தான் நம்ம சொல்றோம். ரியாலிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியல. சேஞ்ச் பண்ணட்டுங்க, நல்லதுதாங்க. எனக்கு தெரிஞ்ச அது அப்படி ஒண்ணு நடந்திருந்தா நல்லதுதான். விஜய் டிவில அதே மூஞ்சிங்களை பார்த்து போர் அடிக்குதுங்க. புதுசா யாரையும் உள்ள ஒரு லாபி பண்ணிக்கிட்டு கதிரவன் புதுசா யாருமே வரவிடாம பாத்துக்கிறாங்க அவங்க குரூப். 100% நீங்க சொன்னது கரெக்ட். எப்படி தெரியுங்களா, நெறியாளரும் அவங்கதான், காம்படிட்டரும் அவங்கதான். நெறியாளர் இருந்தவங்களே காம்படிட்டர், சாரி இது பார்ட்டிசிபேட்ல வந்துடுறாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறது, காமெடி பண்றது எல்லாமே அவங்களும் வந்துடுறாங்க. சரி மக்களே, நான் போய் சாப்பிட்டு வரட்டுமா? சாப்பிட்டு வந்து திரும்ப போட்டுமா? சரி.